यस्यानुवर्तजनातिहन्तुः पितृत्वमन्ये शौचार्यपूर्णं स्तम्भे अवतारः तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य त्वरितवक्त्राद्या पारिषद्या परश्वतं विघ्नं निघ्नन्ति सकलं विश्वक्षयनं तमाश्रये श्रीमते लक्ष्मी हयग्रीवपरब्रह्मणे नमः श्रीमद्यामनमुनये नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमदादिवंशटकोपेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीमन्तगोपश्री वेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुका सहित श्रीमन्तगोपश्री नारायणेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीमन्तगोपश्री रङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमद्रङ्गसकारि योगिजगन्नाथात्मरक्षापरम् श्रीमद्रङ्गसकारि वीरपुराण लब्धागमान्तद्वयम् ईर्ष्यानन्दं विवर्जितं शुभगुणैः भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीविक्रमार्यं सदा रामाब्जदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्माभ्यामोहदस्तैतराणि कृताय मेने अस्मद्गुरोर्त्वन्मतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये मातापिता कृते स्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन मदन्वयामः आद्यस्य न कुलपते कुलाभिरामं श्रीमद्दनन्द्रीपुरं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदात्मयपट्टनाथ श्रीवद्यचारकुलशेखरयोगिवाहान् भट्टाङ्गिरेणुपरकालेतीन्द्रमिश्रान् श्रीमद्वरान्तुसम्यक् प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरस्कृतमध्यापयन्ति स्वोच्चिष्टायां सृजनिगलितं यावलात्कृत्य पुङ्क्ते गोदातस्यैकमेकमिदं भूयेवास्तु भूयः अन्नवयन् पुरुवैयाण्डाकरङ्गर्க்கு பந்ததிருப்பாவை பந்ததியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லோ சூடி கொடுத்த சுடற்பொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வனையாய் நாடி வேங்கடார் என்னை இந்தியங்களை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமः யோ அந்தப்ரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वदाम्ना अन्यां शास्त्रशरणश्रवणत्वगादीन् प्राणां नमो भगवते पुरुषाय तस्मै श्रीमते रामानुजाय नमः நீரோஸ்ரம் 22 அங்கன்மான் ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலை பெய்தோம் திங்கனிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே மேல் குழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் விடுந்தேதோ பாவாய். விஸ்வரூப சேவைன்னு நம்ம பண்றோம். கோவிலில் போய் பெருமாளை காத்தால அந்த தரை நீக்கினோடனே முதல்ல சேவிச்சாங்க. அப்போ ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு பெருமாளுக்கு க்ஷீரம் அதை அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு அது கொடுக்குறாங்க. அந்த விஸ்வரூப சேவையை இந்த பாட்டில் பிரார்த்திக்கிறார். விஸ்வரூப சேவைன்றது அவ்வளவு நன்மையை தரக்கூடியது, நம்மளுக்கு க்ஷேமத்தை தரக்கூடியதுன்றதாக சொன்னோம். அது அந்த பெருமாள் முதல்ல அவருடையதான பார்வை நம்ம பேர்ல பட்டதுனாக்க சமஸ்த பாபமும் போகும். பாபம் மாத்திரம் இல்லை, சாபமும் போகும்ன்றதாக எங்கள் மேல் சாபம் அப்படின்றதாக வேற சாபம் வேறன்றதாக. பாபம்ன்றதுக்கு ஜோசியத்துல கேட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு இதெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் சரியா போயிடும். சாபம்ன்றது என்னன்னா அனுபவிச்சே தீர வேண்டியதான விஷயம். அது கூட பெருமாளுடையதான அந்த விஸ்வரூப கட்டாட்சமானது நம்ம பேர்ல வந்ததுன்னாக்க அதுவும் போயிடும். அதனால காத்தால
இந்த பாசுரத்தை எதுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தாங்க, காரியம் கைகூடுன்றதாக பெரியவாள்லாம் சொல்லுவார். இதுல என்ன சொல்றாங்க, முந்தின பாடல என்ன சொன்னாங்க கேட்டாங்க, அபிமானத்தை விட்டு வந்தோம். அபிமானம்ன்றது சொன்னாங்க நாங்க என்ன தெரிந்ததாக சொல்லுவோம், அப்படிப்பட்டதான அந்த அபிமானத்தை விட்டு வந்தோம்னு முந்தின பாசுரத்துல சொன்னாங்க. இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றை தவிர எங்களுக்கு வேற இடம் இல்லை கிருஷ்ணா, ஏன் அங்க போய் சொல்லுங்களேன் இங்க போய் சொல்லுங்களேன்றதாகலாம் எதிர்பார்க்காத, நீயே கதித்ததாக வந்தோம் அப்படின்றதான அந்த விஷயத்தை ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம்னு பிரபத்திக்கு 2 அதிகாரம்னு சொல்லுவார். அதாவது எலிஜிபிலிட்டி. அதனால பிரபத்திக்கு 2 எலிஜிபிலிட்டி வேணும். பேசிக்கா என்னன்னு கேட்டாங்க, ஆகிஞ்சன்யம் அதாவது பக்தி யோகத்தை மற்ற விஷயத்தெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கிறதுதான இனபிலிட்டி. அனன்ய கதித்துவம் அப்படின்றதாக சொல்லி வேற எங்கேயும் போகாமல் புகழொன்றில்லாமடியே முன்னாடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அதனால எனக்கு வேற ஒன்றும் இடமே இல்லை, நோ ரெஃப்யூஜ் ஃபார் மீ அப்படின்றதாக சொல்லணும். அதுதான் அனன்ய கதித்துவம். அனன்ய கதித்துவம்ன்றதுலயே இன்னொரு அர்த்தமும் உண்டு. காமியமான பலன்கள் வேறு பலன்கள்ல எனக்கு ஆசை இல்லை அப்படின்றதாக அதையும் சொல்லும். அதை சொன்னாலே போதும்னு சுவாமி தேசியம் சொல்லுகிறார். அனன்ய கதித்துவம்னு சொல்லி வேற பலன்ல ஆசை இல்லை, உன்னையே தான் அடையணும்ன்றதாக சொன்னா அதுலயே இந்த வேற எங்கேயும் எனக்கு ரெஃப்யூஜ் இல்லைன்னு சொல்றதான விஷயமும் வந்துடும். ஏன்னா மற்ற பலன்களுக்காக தான் மற்ற இடத்துக்கு போறோம். மோட்சம்ன்றது பெருமாள் வண்டி தான் கொடுக்க முடியும் அப்படின்றதாக. அதனாலதான் அவனுக்கு முகுந்தன்றதாக மோட்சம் சே ஜனார்தனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரொம்ப பாப்புலர் ஸ்லோகம். ஆரோக்கியம் பாஸ்கரா நிச்சயத்து, ஹெல்த் வேணும்னாக்க சூரியன் கிட்ட இருந்து பிரார்த்திச்சுக்கோங்க அப்படின்னு. ஞானம் நிச்சயத்து இவர் சிவன் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாலும். அதனால ஞானத்துக்கு இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதா. மோட்சம் நிச்சயம் ஜனார்தனா, மோட்சம் வேணும்னாக்க ஜனார்தனன்றதான பகவான் கிருஷ்ணனிடத்துல இருந்து தான் வாங்கிக்க முடியும்ன்றதாக கண்டாகர்ணன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப தீவிரமான சிவபக்தன். அவன் காதுல என்ன பண்ணுவான், இதுக்கெல்லாம் கோவிலுக்கெல்லாம் ராம கோவிலுக்கெல்லாம் போற மாதிரி பெரிய பெரிய மணி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹெவியான மணி எல்லாத்தையும் 2 காதுலையும் போட்டுருப்பான். எதுக்குன்னா கிருஷ்ணன் பேர் பெருமாள் பேர் யாருக்கையாவது காதுல பட்டுன்னா தலையாட்டுவான், அது தட்டுன்னு அடிக்கும். அவனே அந்த பெருமாள் நாமமானது இவன் காதுக்குள்ள போகக்கூடாது. அவ்வளவு தீவிர அந்த வீர அந்த சிவபக்தனாக இருந்தான் அப்படின்றதாக. அப்புறம் ஒரு நாளைக்கு அவன் பெருமாள் சிவன் கிட்ட போய் எனக்கு மோட்சம் கொடுப்போம்ன்றதா, நீ என்கிட்ட இவ்வளவு பக்தி பண்றீங்க, உன்னை நான் கைவிட மாட்டேன், வா நம்ம 2 பேரும் போய் பெருமாள் கிட்ட கேட்போம், உனக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னாக்க கட்டாயம் பெருமாள் கொடுப்பார் அப்படின்றதாக. இப்போ நீங்க கொடுக்க மாட்டேங்கிறதாக. அப்போ அவர் சொன்னார், இல்லை மோட்சம்ன்றது பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதனால நான் ஐக்கியம் போறேன். இப்படி மார்க்கண்டேயன் வந்து பாப்புலரா இருக்கிறதான ஒரு இது என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டாக்க, அவர் அங்க போய் சிவலிங்கத்தை கட்டிட்டார். உடனே அவர் எவனை உதச்சு கொடுத்தாருன்றதாக இருக்கிறார். நக்கபிராமம் அன்று உயர் கொண்டது நாராயணன் அவளே, புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்கபிராமம் உயர் கொண்டது நாராயணன் அவளே புராணத்துல இருக்கிறதான விஷயம் இது. என்னன்னு கேட்டார், அவர் என்ன பண்ணார், இந்த மார்க்கண்டேயர் ஆயிடுச்சுன்னு பெருமாள் மாதிரி இவர் ஆபத்துல மாட்டிருந்த இவருக்கு நீங்க சகாயம் பண்ணணும் அப்படின்றதா. அப்ப அவர் பண்ணார். அஜாமிள சரித்திரத்திலேயே எவனே சொன்னாரு, அதாவது நம்ம சொல்றதை விட யாரெல்லாம் அதுல இன்வால்வோ அவளே சொன்னாங்கன்னாக்கா அது கன்ஃபெஷன். அந்த கன்ஃபெஷனும் ஃப்ரீயா பண்ணக்கூடியதான கன்ஃபெஷன், இதுக்கு இல்லாமல் ஒரு என்ன சொல்லுவாங்க போஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவரே சொல்றது. என்ன அஜாமிலன்றவனுக்கு விஷ்ணு தூதன் வந்து ஆக்ஷன் போனான், கடைசியில நாராயணான்னு சொன்னான். அவர் ஆக்ஷன் போன உடனே யமதூதர்கள்லாம் ரொம்ப பயந்துட்டே யமனை பார்த்துட்டு இருந்தா. யமன் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தாரா கல்யாணத்துல. அப்போ நிறைய பேர் கூடியிருக்காங்க அந்த சபையில. அப்போ அவெல்லாம் அந்த யமனீக்கரன் போனவன் 2 பேரும் தலையை செஞ்சுட்டு நின்றுந்தாங்க. இங்க வாங்க அப்படி சிக்னல் பண்ணாங்க கண்ணால. வாங்கலாம் பேர் சொல்லி கூப்பிடல, அவனை சத்தமாவும் கூப்பிடல. ஸோ இவர் சிக்னல் பண்ணது என்னன்னாக்க இந்த மாதிரி போலீஸ்லாம் பண்ற மாதிரி அவர் பண்ணார். அவர் 2 பேரும் கிட்ட வந்தார். என்ன ஆச்சுன்னா,
விஷ்ணு தூதர்கள் வந்து அஜாமில் ஆக்ஷன் போயிட்டா வரட்டிட்டா அப்படின்றாங்க. அப்போ அந்த காது கொண்டாட்டம்னு சொல்றாரு. என்ன கல்யாணமா இருக்கு, மேளம்லாம் வாசிப்பா, நாமஸ்வரம் வாசிப்பா, சத்தத்துல காதுல விழாதுன்னு சொல்லலாம். அதுக்காக இல்லை, நான் சொல்ல போறதான விஷயம் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம், காதுல தான் சொல்லணும் அப்படின்றதா. மந்திரத்துல காதுல தான் உபதேசிக்கணும்ன்றதா. ஆச்சாரியன் மந்திரத்தை காதுல வலது காதுல உபதேசிக்கணும்ன்றதாக சொல்றது. அஷட்கர்ணமாக உபதேசிக்கணும். அதாவது 6 காது அங்க இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் உபதேசிக்கிறவர் கேட்கறதான சிஷ்யன் 2 4 காது தான் இருக்கலாம். 6வது காதுன்னா தேர்ட் பர்சன் இருக்காருன்றதாக அர்த்தம். அங்க இருக்கக்கூடாது. அஷட்கர்ணமாக உபதேசிக்க வேண்டும். அப்ப அவர் என்ன சொன்னார் என்னன்னு கேட்டாங்க, திறம்பேன்மின் கண்டே திருவடிதன் நாமும் மறந்தும் புறந்தொழா மாத்தர் சாதுவராய் போதுங்கள் என்றால் நமனம் தன் பூதுவரை கூறி செவிக்கு. இது ஆழ்வார் திருமேஷை ஆழ்வாருடைய பாசுரம். புருஷம் அபிவீட்சிய வததி யமகில தஸ்ய கர்ணம் மூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்நேனாம் ந வைஷ்ணவானாம். காதுல சொன்னாரான்னு சொன்னார் கேட்டா, மதுசூதனன்னு சொல்லப்படுறதான மது கைடப்படுறதான அசுரர்களை அழித்தவனான பகவான் இருக்கானே, அவனிடத்துல யார் சரணாகதி பண்ணிட்டாலோ அவளெல்லாம் விட்டுருவோம். விட்டுருவோம் மாத்திரம் இல்ல, அவள் கிட்ட போகாதீங்க, தள்ளி போயிடுவோம் அப்படின்றதாக கையை கூப்பிட்டு ஒதுங்கி போயிடுவோம் இல்லை அப்படின்னு. பரிகார மதுசூதனம் பிரபன்னான். அதுதான் சொல்றார் ஆழ்வார். அப்படியே சொல்றார், திறம்பேன்மின் கண்டே திருவடி தன்னாகும் அப்படின்றதாக சொல்லி பகவானுடைய பெயரையா அவரான சரணாகதி சொல்றார். யாரு யமன் வந்து விஷ்ணு புராணத்துல சொல்றதான ஸ்லோகத்துல சரணாகதி பண்ணவாள விட்டுருமோன்னு சொல்றாரு. திருவடி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த இது இருக்கு, திருவடி தன்னாமம் எம்பெருமானுடையதான திருநாமத்தை சொன்னவர்கள் போரும் அப்படின்றதாக அந்த திருநாமத்தை சொன்னவர்களையே விட்டுறணுன்றதாக ஆழ்வாருடையதான அந்த வார்த்தையானது இருக்கு. அப்படி இந்த விஷயத்துல இருக்கு. அவ போக்கிடம் இல்லாமல் வந்தார்கள். அதனால் மோட்சத்தை கொடுக்கிறவன் ஆகிஞ்சன்யம் அனன்ய கற்பித்துவன்றதாக என்று சொன்ன போது வேறு பலனை விரும்பலைன்னாக்க என்ன அர்த்தம்? வேற எங்கேயும் போலன்னு அர்த்தம். பெருமாள் ஒருத்தர் தானே மோட்சத்தை கொடுப்பார். அதுக்காக அந்த அனன்ய கதித்துவம்னு சொன்னாலே, அது காமியமான பலன்கள்லாம் ஆசைப்படலைன்னு சொன்னாலே தேவதாந்திர சம்பந்தமானது இல்லைன்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அதுலயே அப்படின்றதாக சுவாமி தேசிகன் அதை காமிச்சிருக்கார். இருந்தாலும் அனன்ய கதித்துவம்ன்றதாக பெருமாள்கிட்டயே போய் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, கைவல்யத்தை கொடுலாம் கேட்கலாமல் அதெல்லாம் கேட்டாருக்கோ அப்படின்றதாக சொல்லி பெருமாள்கிட்ட பெருமாளையே கேட்கணும் அப்படின்றதாக. யாரா இருந்தாலும் அதே தானே. நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்ப்பேன். அது ஒரு சைக்காலஜி பார்ப்பேன். நம்மளுக்கெல்லாம் என்னன்னா, ஒருத்தர் ஒரு ஆப்ளிகேஷன் ஹெல்ப்புக்காக வர, சார் எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும், இல்லை வேற ஏதோ வேணும், அந்த விஷயத்துக்காக வர ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். அது திருப்பி தர 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? இடத்தை காலி பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஆளை வெளுப்பாந்ததாக நம்ம சொல்லுவோம். பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்டயே இது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பணத்தை வாங்கிட்டு என்னை விட்டு போனேன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்றதான சொல்லி, அதனால எங்கிட்டயே இருக்கணும்ன்றதாக பெருமாள் அதுவும் சொல்றார். அப்படி நாங்க வேறு இடம் இல்லாமல் உன்னுடையதான திருவடிக்கு கீழே பள்ளிக்கட்டையில் கீழே வந்தோம் அப்படின்றதாக இந்த பாசுரத்துல சொல்றாங்க. அதுல 22வது பாசுரம் தத்துவங்களை சாஸ்திரத்துல பிரிக்க இந்த பஞ்சபூதங்கள்னு பொதுவா சொல்றோம். அதுல பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மூல பிரகிருத்தின்னு இருக்கு. அதுல இருந்து ஒரு போர்ஷன் பரிணமிச்சு மகத்தாக மாறுறது, மகத்து ஒரு போர்ஷன் பரிணமிச்சு அகங்காரமாக மாறுறது. இப்படி அந்த அகங்காரம்ன்றது ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்து தத்துவத்துல 22வதாக சொல்லப்பட்டது. அகங்காரத்துல இருந்து 3வது பிரிவு சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்துல இருந்து 10 இந்திரியங்கள் வருது. நம்மளுக்கு இருக்கிறதான ஞானேந்திரியங்கள்னு 5, கர்மேந்திரியங்கள்னு கை கால் இதெல்லாம் அது ஒரு 5. ஆக 5 கண், காது, நாக்கு, மூக்கு, ஸ்கின் இதெல்லாம் சேர்த்து 5 ஞானேந்திரியங்கள். கை, கால், வாய், அதே மாதிரியான நம்மளுக்கு இருக்கிறதான இதெல்லாம் உபஜலம் கடுக்கிறதாக சொல்லி அந்த நேச்சுரல் கார்லாம், நேச்சர்ஸ் கார்லாம் இது பண்ணுறதுக்காக அது 2, அது 5.
ஆக அஞ்சஞ்சும் 10 இந்திரியங்கள் சாத்விக அகங்காரத்திலேருந்து வருது. ராஜச அகங்காரம்ன்றதுலேருந்து ஒன்றும் வருதில்லை. பட் இட் இஸ் சப்போர்ட்டிங் டு சாத்விக அகங்காரம் அண்ட் தாமச அகங்காரம். தாமச அகங்காரத்திலேருந்து என்ன வருதுன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் வருது. ஆக அது ஒரு 10 பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, 10 இந்திரியங்கள் 10, 20, 19, 20. அப்புறம் பிரகிருதி மகத்து அகங்காரம் இது வருது. 11 இந்திரியங்கள் மனசு. 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சொன்னேன், 5 இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் சொன்னேன். 11 வருது. 11 இந்திரியம். மனசுன்றதும் ஒரு இந்திரியம். சயின்ஸ்ல என்ன சொல்றாங்களோ அது தெரியாது நம்மளுக்கு. சாஸ்திர பிரகாரம் மனசுன்றதும் ஒரு புலன். அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதெல்லாம் அப்புறம் போகதான் தெரியும். இப்போ ஏஐ வந்துருக்கு, அதை வச்சுட்டு அவள் கொஞ்சம் ஃபர்தரா டயக்னோஸ் பண்ணோம். இன்னைக்கு ஒரு ஃபார்வர்ட் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டாங்க, இந்த மாதிரி பசுவனுடையதான அந்த இது இருக்கு கோமூத்திரம் சொல்லி அதுக்கு அமெரிக்காவில் ஏற்பட்ட பேட்டன் வாங்கிட்டாங்க. அந்த பேட்டன் அப்போ பாருங்க நம்மளுக்கு இருக்கிறதான விஷயத்துக்குமே பணம் கட்டி தான் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஆகும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் பற்றியும் அப்புறம் போச்சே கண்டுபிடிப்பாங்க. ஆக 11, 10, 21 பிரகிருதி மகத்து அகங்காரம் 24 தத்துவங்கள். அதுல 21 போக அந்த அகங்காரம்ன்றது 22வது தத்துவம். அது 22வது பாசுரத்திலே சொல்றாங்க. இந்த அகங்காரம்னு சொல்லும் அதுக்கு நம்ம சொல்லச்சே கர்வம்ன்றதாக நம்ம அர்த்தம் வச்சுக்கணும். கரெக்டு தான். கர்வம், ஈகோ, பிரைட் இதெல்லாம் சொல்றதுங்கிறது கரெக்டு. ஆனா அதுல 2 இருக்குன்ற. ஒண்ணு மேட்டர், இன்னொன்னு குவாலிட்டி. அந்த அகங்காரம்ன்றதான தத்துவம் ஒன்று சொல்லி அது மேட்டர். பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஃபர்தரா இவால்வ் ஆகுதுன்றதாக இருக்குது. அதனால அகங்காரம்ன்றதான ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு, அகங்காரம்ன்றதான ஒரு தன்மை குவாலிட்டி ஒன்று இருக்கு. ரெண்டும் டிஃபரெண்ட்னு ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அந்த குவாலிட்டி இருக்க அதை நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அகங்காரம் இல்லாமல் நம்ம சாத்வீகமா ஹம்பிளா இருக்கிறதுன்றதாக ட்ரெயின் பண்ணி பகவானுடைய யோகா பண்ணி மெடிடேஷன் பண்ணி பகவான் ஆச்சாரியர்களுடையதான அனுகிரகத்தினாலே அது ஹம்பிள்னஸ் வரலாம். அந்த அகங்காரத்தை ஈகோவை வேணா மாத்திக்கலாம், குறைக்கலாம். இந்த அகங்காரம்ன்றதான சப்ஸ்டன்ஸ் இருக்க அது அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அது ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. டோன்ட் இமேஜின், டோன்ட் அஸ்யூம். இந்த அகங்காரம்ன்றது போயிடுச்சுன்னா அந்த அகங்காரம்ன்றதான சப்ஸ்டன்ஸும் போயிடும்ன்றதாக நினைக்கிறேன். பின்ன எப்போ போகும்னா கண்டிப்பா போகும். பிரகிருதியினுடையதான ஒரு பரிணாமம் தானே இதெல்லாம் மகத்து அகங்காரம்ன்றது. அது எப்போ போகும்னாங்க அச்சிராதி மார்க்கத்திலே போய் அங்க விரஜா நதி கரையில இருக்கச்சு அப்போ போகும். அப்போ இந்த கம்ப்ளீட்டா இந்த பிரகிருதி சம்பந்தமான ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை இவன் கம்ப்ளீட்டா விட்டுறான். அதை விட்டுட்டு அப்புறம் விரஜா நதியை தாண்டி வைகுண்டத்துக்கு போறான்னு உபநிஷத்து சொல்லிட்டு ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது வரைக்கும் இந்த அகங்காரம்ன்றதான தத்துவம் நம்ம கூட நம்ம சரீரத்தில் அது எதா இருந்தாலும் மேபி அதுல ஒரு கண்டென்ட் வேண்டாம் வேறையாகலாம் தவிர அகங்காரம்ன்றதான தத்துவத்தை யாராலையும் விட முடியாது. அது 22வது பாசுரத்துக்கு அகங்காரம் 22வது தத்துவத்தையும் சொன்னார்கள். அந்த அகங்காரம் இருக்க இது யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா பிரம்மால ஆரம்பிச்சு ஒரு 7 வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றதான. பிரம்மா என்ன நினைக்கிறார், கிருஷ்ணாவதாரத்திலேயே பார்க்கணும். கிருஷ்ணன் இப்படி லீலைகள் எல்லாம் பண்ணிட்டு அசுரர்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றது எல்லாத்தையும் குழந்தையா இருக்கிற கிருஷ்ணன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து ரொம்ப பாப்புலரா இருக்க கிருஷ்ணன் கோகுலத்துல விருந்தாவனத்துல பிரம்மா பார்த்தேன் உடனே போறான். இவர் என்ன எப்படி ஆட்டம் போட்டு ரொம்ப பாப்புலரா இருக்காரு, இவருக்கு நம்ம தான் பெரிய ஆளுன்றதை காமிக்கணும்ன்றதுக்காக பிரம்மா வந்து கண்ணுக்குட்டியையும் பசங்களையும் தூக்கி போயிட்டார். மறைச்சு வச்சிருக்கோம், கிருஷ்ணன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்றதாக. ஆனா அதே பிரம்மா தான் என்ன பண்றாருன்னு கேட்டா தேவகியினுடையதான கர்ப்பத்துல கிருஷ்ணன் இருந்துச்சு. பிரம்மாண்டி தேவர்கள்லாம் வந்து கர்ப்பஸ்துதின்றதாக ஜெயில வந்து ஸ்தோத்திரம் பண்றான். அத்தனை 33 தேவர்களும் வந்து அங்க ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்றதாக. அப்புறம் என்ன அவருக்கு இந்த ஃபீலிங்கும் வருது, கிருஷ்ணன் நம்மளோட ரொம்ப பாப்புலரா இருக்காங்க, பவர்ஃபுல்லா இருக்காங்க, அவரை மட்டும் தட்டி வச்சு
எல்லாம் படிக்கிறது எல்லாத்தையும் கேட்டு சம்டைம்ஸ் இது பண்ணுவோமே தவிர அது திருப்பி திருப்பி வரத்தான் வரும். அதனாலதான் இதை விடணும்னு தான் சொல்லுங்க. அதனால இந்த பிரகிருதின்றதான இந்த கனெக்ஷனை கம்ப்ளீட்டா டிஸ்கார்ட் பண்ணி வெறும் ஜீவனானவன் வைகுண்டத்துக்குள்ள போனால்தான் இவன் எஸ்கேப் ஆகலாம். அது கீதையில சொல்ற, ரொம்ப அழகா சொல்ற. இதெல்லாம் என்னுடையதான மாயை. மாயைன்னு பொய்ன்னு அர்த்தம் இல்லை, இது பிரகிருத்தின்னு அர்த்தம். மாயைன்றதுக்கு 3 அர்த்தம் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா பொய்ன்றதான பாப்புலர் அர்த்தம். இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்க பிரகிருத்தின்னு அர்த்தம். இன்னொன்னு மாயைன்றதுக்கு என்ன, சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்றத அர்த்தம் தவிர. அப்ப ஆத்ம மாயையான்னு சொன்னாக்க அந்த இடத்துல மாயைன்றதுக்கு என்னன்னா சங்கல்ப ஞானம்னு அர்த்தம். பெருமாள் அவதாரம் பண்ற ஆத்ம மாயையா சம்பவாமின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், என்னுடையதான பொய்னால நான் அவதரிக்கிறேன்னு அர்த்தம் சொல்ல முடியாது, என்னுடைய பிரகிருத்தினாலே அவதரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சுத்த சத்துவமயம், அபராகிதமானவர் பெருமாள்ன்றதாக சமசத் பரமோதாதா அப்படின்றதாக. அதனால அப்போ மாயன்றதுக்கு அங்க என்னன்னா டிக்ஷனரி, சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில இருக்கிறதான மீனிங் மாயா வைகம் ஞானம்ன்றதாக பெருமானார் காமிச்சு, அது ஞானம்னா சங்கல்பம். பெருமாள் தன்னுடையதான சங்கல்பத்தினாலே தான் இப்படியெல்லாம் அவதரிக்கிறார். இதரம் ரோச்சையாமாச கதா தசரதம் ரூபம். பெருமாள் டிசைட் பண்ணார், ராமாவதாரம் பண்ண போறேன், எனக்கு யார் ஃபாதர்? ஃபாதர் தான் சன்னை டிசைட் பண்ணுவார் ஒரு கால். அதுவும் முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு அதை பத்தி இது பண்ணலாம். குழந்தை வேணும் என்னன்றதெல்லாம் அவள் டிசைட் பண்ணலாம். சன் ஃபாதர் யாருன்னு டிசைட் பண்றா, அது பெருமாளுடையதான அது எக்ஸெப்ஷன். என் தசரதன் தான் எனக்கு ஃபாதரா இருக்கிறதுக்கு மோஸ்ட் எலிஜிபிள். அதனால அவரை நான் ஃபாதரா வச்சு அவருக்கு பிள்ளையா பிறக்க போறேன்றதாக சங்கல்பம் பண்றார். அதே மாதிரி உலகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறாரு. அவர் எப்படி சிருஷ்டிக்கிறாருன்னு தைத்திரிய உபநிஷத்துல என்ன சொல்றது, ததைக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி. அது ஐக்ஷத ஈக்ஷணம்ன்றதாக சொன்னா சங்கல்பம் அப்படின்னு பெருமாள் நினைச்சாரா. சரி, ரொம்ப நாளா பிரளயத்திலேயே இருந்து இப்ப எல்லாத்தையும் சிருஷ்டிப்போம் அப்படின்றதான் சொல்லி அவர் இது பண்ணார். அப்போ பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி, என்னுடையதான சரீரமாக இருக்கிறதான சேத்தனம் அச்சேதனம் ரெண்டத்தையும் நான் இது பண்றேன். எப்படி பண்றேன், எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்றதுனாக்க என்னன்னு கேட்டாங்க, எல்லாம் இருக்கதான் இருக்கு. முன்னாடி பிரளயத்துல இருக்குச்சு நேம் அண்ட் ஃபார்ம் சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. பிரளயத்துல இருக்குச்சு என்ன டிஃபரன்ஸ்னா நேம் அண்ட் ஃபார்ம் சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. சிருஷ்டின்றது என்னன்னு கேட்டா நேம் அண்ட் ஃபார்ம் சொல்ல முடியும்படியாக இருக்கிறது. இதுதான் சிருஷ்டி. நாம ரூப விபாக யோகியதை அப்படின்றதாங்க. அதனால நேம் அண்ட் ஃபார்ம் கொடுத்ததாக கிரியேஷன். நேம் அண்ட் ஃபார்ம் வரலன்னாக்க அது பிரளயம். அப்ப பெருமாள் அதையும் சங்கல்பிக்கிறார் அப்படின்றதான இருக்குது. அப்படிப்பட்டதான பெருமாள் சங்கல்பிச்சு அந்த பிரம்மா தூக்கின் போனதான குழந்தைகளுக்கு அனுமதியெல்லாம் தானே அப்படியான பிரம்மாவுக்கு அப்புறம் அங்க போய் பிரம்மா மாதிரியாக வேஷம் போட்டு சத்தியலோகத்துல போய் உட்காண்டார். துவாரபாலகால்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், என்ன மாதிரியே ஒருத்தன் சுத்தின்னு இருக்கான், அவன் வந்தாருனாக்க கட்டி போட்டு ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, ஏமாந்துடாதுக்கிறோம். இல்ல பிரம்மா வரட்டும், சுவாமி வரட்டும், நாங்க பார்த்துக்கிறோம். அங்க வந்த அசல் பிரம்மா வந்தார். வந்தாச்சு அவர் துவாரபாலகர் என்ன ஆச்சு, நான் தான் ஏன் பிரம்மா அப்படிங்கிறார். அப்படிதான் சொல்லிட்டு நீ சொல்லுவேன்னு எங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, நான் தான் அசல் பிரம்மான்னு சொல்லுவான், அவனை ஏமாந்துடாத, அவன்கிட்ட கெட்டியா பிடிச்சு கட்டி போடுறது. அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சா அந்த துவாரம். ஏன்னா இவன் நான் சொல்றேன், நான் தான் அசல் பிரம்மா, விடியா என்ன அப்படின்றான். அடிக்க ஆரம்பிச்சான். அடிக்க ஆரம்பிச்சாக்க அவருடைய அந்த கர்ப்பம் குறைய ஆரம்பிச்சு. பெருமாள் அங்கேயே பார்த்துட்டு இருக்கார். பிரம்மா மாதிரி வேஷத்துல உள்ள உட்காந்து அப்புறம் இவருக்கு கர்ப்பம் குறைஞ்சது அப்படின்றதான. இது பெருமாள் கிட்ட கர்வப்பட்டாக்க பரவாயில்ல. மேல இன்னும் என்னன்னு கேட்டா அந்த பிரம்மாவுக்கு இருக்கிறதான கஷ்டங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் சொல்றாரு. என்னன்னு கேட்டா இந்திரஜித், அவன் பேர் என்னன்னா இந்திரனை ஜெயித்தவன். தேவலோகத்துக்கு போய் இந்திரனை அடிச்சு விரட்டி ஜெயிலில் போட்டுருவான். அதே மாதிரி இரண்யகசிபுலாம் இருக்காங்க. அவன் என்ன பண்ணான்னா பிரம்மாவுக்கு போவான். அங்க போய் பிரம்மா கர்ணத்துல ஒரு ஸ்லாப் பண்ணுவான். அவர் காணாம சொல்றார், ஐயோ எனக்கு இந்த லோகமே வேண்டாம், இரண்யகசிபு கிட்டே தப்பிச்சா போறதுக்கான
மது கைட்ட பண்றதான அசுரன் வந்து வேதத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். என்ன பண்ணாங்க? என்னோட அக்கௌண்ட்ஸ் புக்கே இல்லை, என்னோட ஹார்ட் டிஸ்கே இல்லைன்னு சொல்றாரு. வேதம் தான் என்னோட ஹார்ட் டிஸ்க். அது இல்லாம என்னால ஒன்றும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியாது அப்படின்றதாக ஒவ்வொரு கத்துறாரு. அப்போ பெருமாள் ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணி மது கைட்டப்பனை சமாதானம் பண்ணி அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கிறதான 4 வேதத்தையும் கொண்டு வந்து ரெஸ்டோர் பண்ணார். இதுக்கு எங்க ஆத்துக்கு இருக்க மாதிரி ஒரு வாத்தியார் இருக்கார், மேல்பாக்கம் சுவாமி. அவ இது என்னன்னு கேட்டாங்க, அவர் ஒரு வேதத்தை எப்படி ஹைஜாக் பண்ணணும், அது ஸ்ருதி தானே, காதால கேட்கறது, அதை எப்படி ஹைஜாக் பண்ண முடியும்? நிறைய படத்துல போட்டுப்பா 4 குழந்தை இருக்கிற மாதிரி பிரம்மா போட்டு அதை 4 ஃபார்மா வச்சிருக்கா. அதுக்கு அவர் சொன்னார், இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, நம்ம பில் வந்து அந்த டியூ டேட்ல கட்டலைன்னா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே வந்து பவரை கட் பண்ணுவோம். கரண்ட் இருக்கிறது இன்விசிபிள் தானே, அதை எப்படி கட் பண்றாங்கன்னா அங்க ஒரு ஃபியூஸ் கேரியர் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா சப்ளை இருக்காது, பணம் கட்டினா திருப்பி அதை ரெஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரியாக இது ஒரு ஃபார்ம்ல 4 குழந்தை ரூபமாகவோ வேற ஒரு ஃபார்ம்லயோ அந்த வேதங்கள்லாம் இருந்தது, அதை எடுத்துட்டு போய் அவர் இது பண்ணார். இது ஒரு நல்ல ஏன்னா எல்லா பசங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல அது எப்படி இது எப்படி இருக்கிறதாகலாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணோம்னாங்க, அதுக்கு மேல அவ பிக்கப் பண்ணணும். நம்ம ஒரு லைன் தான் போடலாமே தவிர அதுக்கப்புறம் அவ தான் பார்த்துக்கணும். எதுக்குன்னா இந்த மாதிரி நிறைய மஞ்சள் வேப்பரைக்கெல்லாம் அந்த காலத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்கெல்லாம் பேட்டன்ட் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோமூத்திரம்னு இன்னைக்கு வருது மெசேஜ், நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நம்ம கிட்ட இருக்கிறதான நாலேஜ் ரிசர்ச் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்ன்றது சயின்டிஃபிக்கா அதுவும் அதனால அந்த பிரம்மாவை அப்ப என்ன பண்ணார், 2 கசபூர்களிலான அசுரர்கள்லாம் வந்து துரத்தி கஷ்டப்பட்டார் அப்படின்றார். அதுக்கு தான் தயாசதயத்துல சுவாமி தேசிகன் சொல்றார், பிராஜாபத்திய பிரபத்தி உபவம் பிரேட்ச பத்தியாய துக்கம். ஏ பெருமாளே, என்ன பிரம்மாவா கொடுக்குறேன்னா கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா எல்லாம் துக்கம் தான் அப்படின்றார். அங்க போனா என்ன, எவ்வளவுக்கு எவ்வளோ லெவல் அதிகமா இருக்கோ அங்க போய் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் ஒரு இது ஆயிடுச்சுனாக்க கஷ்டம் வந்ததுனாக்க அது தாங்க முடியாது. கீழே இருக்கிறவன் அவன் அப்படியே போயிட்டு இருப்பான், தொடச்சு போட்டு போயிட்டு இருப்பான். ஹை லெவல்ல இருக்கிறதான பிரம்மா வந்து மதுரையிடம் வந்து அடிச்சுட்டான், இரண்யகசிபு வந்து அடிச்சு விரட்டிட்டான். ராவணன் என்ன சொல்றான்னு கேட்டா, பிரம்மா உன்னோட இதை விட்டு டெய்லி காத்தால இங்க 8 to 9 என்னுடைய சபைக்கு வந்து பஞ்சாங்கம் படிக்கணும். நீ டெய்லி லங்கைக்கு போய் ராவணனுடையதான அந்த ரீதியில தினம் காத்தால பிரம்மா பஞ்சாங்கம் படிச்சிருந்தார் ராவணனுக்கு. இன்னைக்கு வந்து சோபலாம் அங்க போய் படிச்சிருக்கு. ராஜாபத்திய பிரபதி யுகம் பிரேட்ச பத்தியாய துக்கம். இப்படி எல்லாம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஒண்ணு நடுவுல ஸ்மூத்தா போயிருந்ததுனாலே கர்வம் வந்துடும். அதனால பிரம்மாவுக்கும் கர்வம் வந்துடும், எறும்புக்கும் கர்வம் உண்டாம். அது என்ன பண்ணுமா, பிரம்மா கிட்ட கேட்டுதான் நான் கடிச்சா சாகணும்னு கேட்டுருவோம். பிரம்மா பார்த்தா இது ஒன்று இருக்க, நீ எவ்வளவு பெரிய வேலை கேட்கிற நீ சொல்லி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி வர கொடுத்தேன். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த எறும்பு கடிச்சதுன்னாங்க எல்லாரும் என்ன பண்ணுவா, அப்படி ஒரு தட்டு தட்டு தேய்ச்சிடுவான். எறும்பு நான் கடிச்ச உடனே சாகணும், யார் சாகணும்னு அது கேட்கல, எறும்பு சாகிறது கேட்டுருக்காங்க. அது ஆனா ஜீவ ஹிம்சை கூடாதுன்றதுக்கு இன்டிமேட் ஆக்டிங்க. அதே மாதிரி பெரிய ஆண்டவர் அவளெல்லாம் சொல்லுவாள். இன்டிமேட் ஆக்டிங்கிற காலக்ஷேபம் உண்டாச்சு. இந்த சேப்பெரும்பு கடிக்கும், கடிச்சதுனாக்க அது கடிக்க பைட் பண்ணச்சு சுருட்டின்னு இருக்கும், சின்னதா சுருட்டின்னு அப்படி தள்ளினாக்க அது செத்து போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, காலக்ஷேபத்தை நிறுத்தாம ரொம்ப லேசா அதை அப்படி இப்படி தடவி கொடுத்து அது அப்போ ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் அப்படி பக்கத்துல ஒரு கருத்துனா கீழே விழுந்துடும். தேள் வரும், மரத்துல எல்லாம் தேள் வருவோம். தேள் வந்ததுனாக்க எல்லாரும் உடனே கட்டை எடுத்துன்னு அடிக்க போவா. அப்ப சொல்லுவாரு, தேளை கொள்ளாரு என்னன்னா. அப்ப திருப்பி வந்தது என்னன்னா, கொழுத்த மாத்திரம் கட் பண்ணிடும், எங்க விஷம் இருக்கோ அது மாத்திரம் கட் பண்ணிடும். ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு கேட்டார், நம்மளால ஒரு ஜீவராசியை கிரியேட் பண்ணக்கூடியதான சக்தி இல்லாதப்போ நம்ம எதையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அழிக்கிறதுக்கான இது நம்மளுக்கு கிடையாது. எதையாவது கிரியேட் பண்ணலாம்னு உனக்கு இருந்ததுன்னா
அப்ப நீ ரத்தம் ஒரு ஜீவராசியை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அதனால எதையும் மிச்சம் பண்ணக்கூடாதுன்றதான அந்த எறும்புக்கு இப்படி இந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்க. ராஜாக்கள்லாம் என்னன்னு கேட்டா 20,900 ராஜாக்கள் ஜராசந்தன் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு அவளெல்லாம் இம்ப்ரெஷன் பண்ணியிருந்தானோ அவனுடைய அந்த ராஜ்யத்துல. ஜராசந்தனை ஜெயிச்சப்புறம் அந்த ராஜா எல்லாம் ரிலீஸ் பண்ணான். பெருமாள் ரிலீஸ் பீமசேனன் மூலமா போய் அவனை ஜெயிச்சு பெருமாள் ரிலீஸ் பண்ணார். நீங்களாம் போங்க, உங்க கண்ட்ரிக்கு போங்க, பழையபடி ராஜாவாயிருந்தோம். அப்போ அவள்லாம் என்ன சொன்னாலும் பெருமாளை போரும் போரும், இன்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்றேன், நாளைக்கு ஜராசந்தன் 2.4 வந்தாங்க, நான் என்ன பண்றது சுவாமி? இதே தான் நடக்கும். யார் வந்து அப்ப காப்பாற்றுவா? இது ஏன் அப்படின்னா ராஜாவா இருக்கிறதுனால தானே இந்த ப்ராப்ளம் வந்து. நான் சாதாரணமாவே இருக்கேன், நான் உங்ககிட்டயே இருக்கேன் கிருஷ்ணா. நீ பள்ளிக்கட்டின் கீழே அங்கன்மான் ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டின் கீழே அரசர்கள் எல்லாம் போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ராஜ்யமே வேண்டாம், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நாட்டிலே என்னாச்சு, 540 600 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓவர் நைட் அத்தனை பேருக்கும் அது போயிட்டு அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமானம். அதுல இது ஒரு ஸ்மால் கண்ட்ரி, அது என்ன சொல்ற செங்கல்பட்டு இல்லை என்னங்க தாம்பரம், இதெல்லாம் ஒரு நாடா இருந்தது ஒரு காலத்துல. இப்போ இதெல்லாம் தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், சேரன் சோழர் பாண்டியன், அதுல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பல்லவர். தமிழ்நாட்டுக்குள்ள நான் 3-4 கிங்டம் இருந்ததுன்னு, அதை தவிர சிற்றரசர்கள்னு வேற இருப்பாங்க. அப்ப என்ன அவளுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளவு இருந்தது, ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி குறைச்சலா வச்சிருக்கிறதான ராஜாக்களுக்கே என்ன ஆகும்னு கேட்டா, இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு கர்வம் இருக்குமா? அப்போ ஆச்சாரியர் கேட்கிறார், இதுல என்ன என்னோட வீடு, என்னோட எஸ்டேட்டு, என்னோட நாடுன்னு சொல்லிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்றதாங்க. அது ஒரு கேள்வியை ஆச்சாரியர்கள் கேட்கிறார். ஏன் ஒரு ரீசனபிள் ஃபீலிங் தானே அது, என்னோட பேருந்ததாக நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்றாங்க. அங்கதான் ப்ராப்ளமே. உங்ககிட்ட இருக்கிறது உன்னோடது நினைக்கிறது இருக்கே, திஸ் இஸ் தி ரூட் காஸ் ஃபார் சம்சாரம். எல்லாம் பெருமாளுது, பெருமாளுது நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்றதாக. ஏதோ நம்மளுக்கு இந்த இது பெருமாள் அனுகிரகத்தினால பெரியபாடுடையதான புண்ணியத்தினால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இருந்ததாக நீ நினைச்சுக்கணுமே தவிர என்னோடது இருந்ததாக நீ நினைக்க கூடாது. தேவநாதராகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்னு அவருடையதான அனுஷ்டானம் எப்படி இருக்கு, அவரை திடீர்னு ஓவர் நைட் அவரை வந்து 43rd ஜியரா அப்பாயிண்ட் பண்ணல. அவரை பத்தி நிறைய ஸ்டடி பண்ணிட்டு தான் 42nd ஜியர் என்ன பண்ணார், இவரை 43rd ஜியர். ஏன்னா அந்த காலத்துல வந்து கண்டெம்பரரியா நிறைய பெரிய சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்களா இருந்தார். யாரை செலக்ட் பண்றதுன்னு நம்ம பிளண்டி. கிரிக்கெட் மேட்ச்ல 5 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கான், இந்தியாவில் 8 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கான். யாரை செலக்ட் பண்றது, யாரை டிராப் பண்றதுன்னு தெரியல. ப்ராப்ளம் ஆஃப் பிளண்டி. அந்த காலத்துலயும் அப்படிதான் நிறைய இருந்தது, பெரியவாள்லாம் நிறைய பேர் இருந்தார். அதுல யாரை செலக்ட் பண்றதுன்னா இவருடையதான அனுஷ்டானத்தையும் அந்த மனோபாவத்தையும் பார்க்க, இவரை மாதிரி ஒரு அனுஷ்டானத்திலையும் வைராக்கியத்திலையும் இருக்கிறவர் ரொம்ப சிறந்தது, இவர் தான் ஆஸ்தானத்துக்கு வரணும்ன்றதான். அவர் என்ன பண்ணுவாராம், உப்பிலிப்பன் கோயில் பக்கத்துல தேவநாதராக ஒரு கிராமம், ஸ்ரீ கிராமம், அதுக்கு என்டையர் வில்லேஜ் அவருக்கு ஜமீன்தார். நிறைய ஏக்கர் இருக்கும், எவ்வளோ மெஷர்மெண்ட் வேண்டாம், ஒரு பெரிய ஜமீன்தார்னு வச்சுக்கணும். அப்போ அந்த அவர் ஆத்துல இருக்கிறதான பெருமாள் வந்து கண்ணன், வெள்ளியில இருக்கிறதான கண்ணன் தான் அவாத்துல இருக்கிறதான பெருமாள். அந்த பெருமாளுடைய சொத்து இதெல்லாம் எல்லாம் வீடு, லேண்டு, மற்ற வண்டி, மாடு, பசு எல்லாம் என்னன்னு தான் கேட்டார் பெருமாள். அப்ப நீ யாருன்னு கேட்டா, நான் ஒரு ஏஜென்ட், கஸ்டடியன். இப்போ டெம்பிளுக்கெல்லாம் எப்படி ஒரு மேனேஜரோ ஒரு ஏஜென்ட்டோ போடுறாலோ அந்த மாதிரி பெருமாளுடைய சொத்து என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிருக்காரு. இது எப்போ தெரியும்னு கேட்டார், குருத சுவாமி அவர்கிட்ட ஒரு 1 year 1-to-1 காலக்ஷேபம் பண்ணார். ரகசியத்திலே
செய்தாலும் வியாக்கியானம் பண்ணணுன்றதுக்காக அனிமேட் ஐசிங்கர் 1 இயர் இதை ஸ்டாப் பண்ணிட்டார், காலக்ஷேபத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்போ நீ வெறுமை இருக்காத, டோன்ட் வேஸ்ட் டைம், தேவநாதராஜத்துக்கு போய் ஏதாவது காலக்ஷேபம் பண்ணார். அந்த ஐசிங்கர் அங்கே போனார். அங்கே போனாக்க இவர் சுவாமி அப்போ ரொம்ப சின்னவர், சின்ன அதிக திருநட்சத்திரம் 20 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அந்த பெரியவர் ஆச்சாரிய தேவநாதராகம் ஐசிங்கர் பூர்வாசிரமத்தில் இவர் வந்த உடனே ஐசிங்கர் பாங்காடு இருக்காரா அப்படின்னு கையை கூப்பிட்டு இவரை பார்த்து கையை கூப்பினார். இவருக்கு தூக்கி வாரி போட்டுதான். இவர்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு குருவாக ஏற்று நம்ம வந்திருக்கோம், நம்மளை பார்த்து இவர் கை கூப்பிடுறாருன்றதான அப்புறம் தான் புரிஞ்சு. ஆனால் கேட்கறதுக்கு பயமா இருக்கும். அப்புறம் காலக்ஷேபம் நடந்துச்சு. அதுல தேசிய சாய்ச்சிருக்காரு என்னன்னா, மகாபாரதத்துல வியாசருடைய பெயரை சொல்லச்செல்லாம் பீஷ்மர் கையை கூப்பின்னு சொல்லுவாங்க. வியாச பகவான் அப்படின்ற கையை தொங்க போட்டுட்டோ, கையை பின்னாடி கட்டிட்டோ அப்படி சொல்றது. அந்த மகானுடையதான பிரம்ம ரிஷியனுடையதான திருநாமத்தை சொல்லச்செல்லாம் கையை கூப்பிட்டு சொல்லணும்ன்றதான அந்த மரியாதையை காமிச்சார். அவர் அனுஷ்டானத்தில் காமிச்சார். ஒரு நாள் காலக்ஷேபம் மார்னிங் 3 hours, ஈவினிங் 2 to 1.5 hours நடக்குமா. அந்த மாதிரி நடந்துச்சு. இது ஒரு நாள் ஒரு ஆள் ஐசிங்கரை பார்க்கணுன்றதுக்காக நின்னார். அப்போ ஐசிங்கர் என்ன பண்ணார், காலக்ஷேபத்தை நிற்கிறார். மற்றபடி எந்த சமயத்திலையும் யாரும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, காலக்ஷேபம் கண்டினியூஸாக நடக்கும், நோ பிரேக் அப்படின்றாங்க. ஒருத்தரும் வரக்கூடாது, எந்த மேட்டரும் பேசக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது. நீங்க நிறுத்திட்டு காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு எடுத்து போய் அந்த ஆளோட பேசி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் பண்ணணுமோ நெய்காலில் ஆச்சமனம் பண்ணி ஆச்சாரியன் தனின்னு சொல்லி திருப்பி ரெசியூம் பண்ணாராம். ரெசியூம் பண்ணச்சு இவரை பார்த்து கேட்டாராம், காலக்ஷேபம் நடந்துச்சு, எதுக்கு எழுந்து போய் பேசணும், அப்படி என்ன இந்த காலக்ஷேபத்தோட முக்கியமா அப்படின்னு நீ நினைக்கலாம். இவர் நினைக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சொத்து இதெல்லாம் கண்ணனுடையதான சொத்து. அதுக்கு நான் ஒரு மேனேஜர் ஏஜென்ட் மாதிரி இருக்கேன். இத்தனை நாள் யாராவது வந்தாளா நடுவில் காலக்ஷேபத்தும் போது, இன்னைக்கு தானே வந்திருக்காரு. அதனால ஏதோ ரொம்ப அவசரமான இம்பார்ட்டன்டான விஷயம்னு கண்ணனுடைய சொத்துக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்றதாக வந்திருக்கிறதுனால நான் போய் அவருக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். நீ அதை தப்பா நினைக்காதே அப்படின்றாங்க. அதுக்கு சொன்னாரா, நீ அதை தப்பா. இதுக்கெல்லாம் சதஸுக்கெல்லாம் போனாங்க, சம்பாவனையே வாங்க மாட்டாராம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்டதான வைராக்கியத்தில் இருக்கிறதுனால தான் அவரை. ஆகையினால இந்த ராஜாக்கள் எல்லாம் நாடு தன்னுடையதுன்னு நினைக்கிறது தப்பு இருக்குதான். பெருமாளுடையதான ராஜ்யம், அதை எனக்கு பெருமாள் கொடுத்திருக்கார், அதை நல்லபடியா பார்த்துக்கணும்ன்றதாக சொல்லி தன்னதுன்றதான அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுன்றதாக நான் சொல்றேன். அதுக்கு ஆழ்வார் பாசுரத்துல சொல்ற, அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுடை முதல் கடல் ஒளிவிடை அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே. அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம், எல்லா சகல லோகமும் பகவானுடைய தான். அப்படிதான் நினைக்கணுமே தவிர ராஜாக்கள் எப்படி தங்களுக்குன்னு நினைக்கலாம், நாம் தான் வாங்கன்னு எப்படி நினைக்கலாம். சுவாமி தேசிகன் இது பண்ணார், குஞ்சவர்த்தி பண்ணி அவர் திருவாராதனம் பண்ணியிருந்தார் அவர் பெருமாளுக்கு. அப்போ இவர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சுட்டு விஜயநகரத்து எம்பரருடையதான ஆஸ்தான வித்வான் ராஜகுரு, அவர் வித்யாரண்யர்ன்றதாக சிங்கேரி மடத்தினுடையதான ஃபவுண்டர்ன்றதாக சொல்லுவார். அவர் அதே வித்யாரண்யர் தானா கன்ஃபார்ம் பண்ணணும். அங்க வித்யாரண்யர் தான் அவர் ஃபவுண்டர். அவருக்கு தேசிகன் காலத்திலையும் அவரும் அதே இல்ல வேற ஒருத்தர் நேம் சேக் அதே மாதிரி இருக்காரான்னு ரீகன்ஃபார்ம். நான் புரிஞ்சுட்ட வரைக்கும் அவரே தான் அப்படின்றாங்க. அப்போ அந்த வித்யாரண்யர் பெரிய பொசிஷன்ல இருக்கார். தேசிகனும் அவரும் காஞ்சிபுரத்துல பழகிருக்கார், ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. அதனால என்ன பண்ணாரா, தேசிகன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ராஜசபையில சீஃப் ஆஸ்தான வித்வானாக உங்களை இது பண்ணணும்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லிட்டார். உடனே ஒரு லெட்டர் அனுப்பிச்சார், ஓலை ஒன்று அனுப்பிச்சார். இந்த மாதிரி ராஜா உங்களை
இல்லை ரெண்டாவது ஓலை அனுப்புகிறார். அங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ராஜா உங்களை வந்து வித்வத் கோஷ்டியில முதலாக தலைமையாக வச்சு அனுபவிக்கணும், அழகு பார்க்கணும்ன்றதாக ஆசைப்படுற, கட்டாயம் நீங்க இதை ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு வைராக்கிய பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகத்தை 5 ஸ்லோகம் அதை எழுதி அனுப்புறார். அதுல ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, க்ஷோணீகோண சதாம்ச பாலனகலா குர்பால கர்வாங்கலன்றாங்க. எங்கேயோ உலகத்துல இருக்கிறதாங்க துளிவுண்டு கார்னருக்கு ஓனரா இருக்கிறதாங்க ராஜாக்கள்லாம் நிறுவப்பட்டு இருப்பா. அவ வாசல்ல போய் நின்றுட்டு குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் வரல, பின்ன என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கிறேன். இப்படி இருந்துட்டாக்க உங்களுக்கு எப்படி லைஃப் எப்படி போகும்னு கேட்டா, தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம் அப்படின்றதாக சொல்லுங்க. ஒரு பிடி அவலை வாங்கிட்டு பகவான் கிருஷ்ணன் அவனை குபேரனோட அதிகமான செல்வத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்கினாங்களோ, அந்த பெருமாளிங்க அஸ்திமே அஸ்தி செயலாகிறே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்றதாக சொல்லி, அஸ்திகிரி மலையில இருக்கிறதான இந்த பெருமாள் தெய்வாதிராஜன் இருக்கானே அவன் தான் பைதாமகம். என்னுடையதான இந்த பிரம்மா ஆராதிச்சு அவர் ஆவிர்பவிச்சாராங்க அந்த பிரம்மா. அப்படிப்பட்டதான எங்க பாட்டனான பிரம்மா சம்பாதிச்சு வச்சதான செல்வம் இருக்கு, அவர் பார்த்துப்பார் என்ன. அதுதான் அவர் திரும்ப இவர் தொண்டரடி குடியாழ்வார் சொல்றார். ஊரிலே காணி இல்லை உறவு நாஸ்தி பித்ராதீதம் கிஞ்சிது. தேசிய நிறைய சொல்றார். ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலின் பாதம் மூலம் பற்றினின் பரவும் என்றுதான் சொல்லி, அதுல இந்த மாதிரியாக அவள்லாம் கர்வம் இல்லாமல் இருக்கணும்ன்றதாக. ஆனா பெருமாளை பற்றியும் ஆச்சாரியர்களை பற்றியும் வேதத்தை பற்றியும் தூஷிச்சாக்க அப்பெல்லாம் விட மாட்டார். அப்படியே அழகி போகணும், நம்மளா இருக்கணும்ல அது சொல்ல மாட்டார். அது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியாக சாஸ்திரத்தை டிஃபெண்ட் பண்ணணுமோ, பகவானை டிஃபெண்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் அதுல ஒன்றும் குறைச்சலே இருக்காது. அப்படி பகவானுடையதுன்னு நினைக்க வேண்டியதா இருக்க ராஜாக்கள்லாம் நான் தான் மார்க்கெட்டில் இருக்காளே, இதுதான் அபிமானம்ன்றது இதுதான் அப்படின்றதான். யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே. ஆழ்வார் சொல்றார், எந்து எந்து எந்துன்னு நினைச்சிருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான் அப்படின்றதாக. அதனால அப்படிதான் இந்த பாசுரத்துல இன்னொன்னு அழகா சொல்றார் பொதுவாக. என்ன சொல்றாருன்னா, அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே. பகவானுடையதான மாயை இருக்க சங்கல்பம், அதை பிரகிருதி, அதை யார் அறிய முடியும் அப்படின்றதாக அது சொல்ற வியாக்கியானத்தை சொல்ற. யார் அறிவார்கள்? யாரும் அறிய மாட்டார்கள். யாரெல்லாம் அறிய மாட்டார்கள் நான் கேட்டார். இது சொல்லும் நித்திய சூரிகள் தெரிஞ்சுக்க மாட்டாளா? அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் இவெல்லாம் இருக்காளே, பெருமாளுடையதான மாயை இவர்கள் அறிய மாட்டார்களா அப்படின்றதான் கேட்டாங்க. பெருமாளுடைய பரத்துவத்திலேயே அவர்கள் ஈடுபட்டு அதிலேயே மூழ்கி இருப்பார்கள். பெருமாளுடைய மேன்மையை நினைச்சிட்டு சர்வலோகேஸ்வரன் இவன் ஜெகத் காரணபூதன் அதை நினைச்சிட்டு அப்படியே அதிலேயே அனுபவத்திலேயே இருப்பார். அதனால பெருமாளுடைய மாயையை நித்திய சூரிகள் அறிய மாட்டார்கள். பிரம்மாதிகள்லாம் அறிய மாட்டாளாம். எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும் பிரம்மாதிகளுக்கு எல்லாம் அது கேட்கிறார். அதுக்கு சொல்ற பிரம்மாதிகள்லாம் கர்வத்தினாலே, அந்த பதவி கர்வத்தினாலே பகவானுடைய மாயையை அறிய மாட்டார். கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி பண்ணுவாரா? எல்லாம் கர்ப்பஸ்துதி பண்ணவர் 8 வயசுக்கு வந்து திருப்பி கிருஷ்ணன் கிட்ட சண்டை போடுறார் அப்படின்றதாக. ஆகினால இந்த மாயையை பிரம்மாதிகள் அறிய மாட்டார். சம்சாரத்தில் இருக்கிறவர்கள் தான் நம்மளை போல இருக்கிறவர்கள் எல்லாம் அறிய மாட்டார்கள். ஏன் அறிய மாட்டார்கள்? அவர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்றதாக. என்னன்னா எல்லாரையும் நாஸ்திகர்னு பிராண்ட் பண்ணலாம்னு, மெஜாரிட்டின்றது இருக்கட்டும், எல்லாருமே நாஸ்திகர்கள். ஏன் அப்படின்றதான் கேட்டா ராமானுஜர் சொல்றார். யார் நாஸ்திகன்றது தன்னுடையதான கடைசி நிமிஷத்துல இருக்கிறதான அந்திம உபதேசம், ராமானுஜருடையதான அந்திம உபதேசம். சிஷ்யர்கள்லாம் ராமானுஜருடையதான திருவடியில் நின்றுட்டு எம்பெருமானார் பராமரிச்ச உடனே நம்மளும் நம்மளுடையதான பிராணனை விட வேண்டும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறார். சிறிது ராமானுஜர் காலில் விழுந்துடுறது. சொல்றீங்களா, என்ன பேசிக்கிறார் நீங்க? இந்த மாதிரி ஏதாவது ஃபூலிஷா பண்ணாங்க, ஆலந்தார் மீது சத்தியம் என்னன்னு கேட்டாங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இஃப் யூ டூ லைக் தட்,
அதுக்கு மேல பெருமாள்லாம் திரும்பியே பார்க்க மாட்டார். என்னைக்குமே பார்க்க மாட்டார். அப்படி அப்போ சிஷ்யாலாம் கேட்கிறார், சுவாமி நீங்களும் எங்களை விட்டு போயிடுவார், இங்க நாங்க தனியா இருக்கோம், நாங்க என்னதான் பண்றது, எப்படிதான் நாங்க இது பண்றது? அப்ப சொல்றேன் கேளுங்கன்னு சொல்றேன். என்ன கேட்டுதான் கேட்டா, அந்த முன்னெல்லாம் இது ஒரு மாதிரி ஒய் ஒரேன்னு முன்னெல்லாம் ஒரு நோட்டீஸ் வரும். If you are healthy, there is no problem, you need not worry. If you are not healthy, either you will get well or you will die. So if you get well, no worry. If you die, there are two things, either you will go to heaven or hell. If you go to heaven, no worry. If you go to hell, no worry, because you will meet all your friends there. அந்த மாதிரியாக எம்பெருமான் இதே இந்த மேனேஜ்மெண்ட் பாலிசியா அன்னைக்கு அந்திம உபதேசத்துல சொல்றாரு. என்னன்னு கேட்டா, ஒருவன் பிரபத்தி பண்ணிட்டாங்க, அவன் தன்னுடையதான ஆத்ம யாத்திரையை பற்றியும் சரீர யாத்திரையை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அங்க சொல்றாரு, ஆத்ம யாத்திரைன்றது சரணாகதி பண்ணிட்டோம்னாங்க ஆத்மா என்ன ஆகுமோ, அடுத்தது எங்க பிறப்போமோ, என்ன கஷ்டப்படுவோன்றதான் இது பண்ணக்கூடாது. அப்படி கவலைப்பட்டா என்ன ஆகும்னு கேட்டா, பண்ண சரணாகதி பொய்ன்னு ஆயிடும் அப்படின்றதாங்க. அது முடிஞ்சது. சரீர யாத்திரை என்னன்னு கேட்டா, அது கர்மாதீனமாக வருது. நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோமோ முன்னாடி அந்த பிராரப்தத்தின் பிரகாரம் தான் இது நடக்கும் அப்படின்றதாக. இல்லைன்றதாக அந்த சரீர யாத்திரைக்காக கவலைப்பட்டிருந்தாங்க அவன் நாஸ்திகனான் அத்தனை. எதுக்கு வந்ததுன்னா இந்த நாஸ்திகன்றதாக சொல்ல, நாஸ்திகன் எப்போ யார் நாஸ்திகன்? பெருமாளுக்கு சரணாகதி பண்ணியிருந்தார், இவரை போய் எப்படி நாஸ்திகன்னு சொல்லாங்க? அதாவது என்ன நடக்கணுமோ அது பிரகாரம் தான் நடக்கணும், அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாதுன்றதாக அதை ஏற்றுக்காமல் யார் கவலைப்பட்டு இருக்கானோ அவன் நாஸ்திகன் அப்படின்றதா. அதனால்தான் சொன்னார், நாரணன் மாயையை சம்சாரிகள் யாரும் அறிய மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் நாஸ்திகர்கள். எல்லாரும் தன்னுடையதான ஏதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தை பற்றி நினைச்சுட்டே இருப்பான் அப்படின்றதாங்க. அதனால அத்தனை பேரும் நாஸ்திகர்கள் தான். சரணாகதி பண்ணிட்ட ராமானுஜர் தான் சொல்லிருக்கார். அதுக்கப்புறமும் சொல்றார், ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ன்றதாக சாத்துமுறையில் சொல்றப்ப ராமானுஜருடையதான கட்டளை நாள்தோறும் மேன்மேலும் வளரட்டும் அப்படின்றதான அர்த்தம். என்ன கட்டளைன்னு கேட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், இந்த கீழே பார்த்ததுக்கு அப்புறம் அவர் 5 விஷயம் சொல்றார். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, சரணாகதி பண்ணியாச்சு, இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, சீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திக்கிறார். சீபாஷ்யத்தை கத்துக்கோங்க, அதை ப்ராபகேட் பண்ணுவோம். நம்ம எல்லாம் கத்துக்கல, ப்ராபகேட் பண்ணலாம். எப்படி ப்ராபகேட் பண்ணலாம்? அந்த புஸ்தகத்தையோ அதை வாங்க, வெறும் புஸ்தகத்தை வாங்கினாலே பப்ளிஷ் பண்றவாளுக்கு அதை ரீபிரிண்ட் பண்றதுக்கு வேண்டியதான ஒரு என்கரேஜ்மெண்ட் அது. வாங்கி இன்னும் 2 பேருக்கு கொடுக்கலாம். இல்ல காலக்ஷேபம் நடக்கிறதுக்கு வேண்டியதான ஒரு கன்வீனியன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் ப்ராபகேஷன். நம்மளே கத்துட்டு நம்மளே டீச் பண்ணணும்ன்றது மாத்திரம் இல்லை, இப்படி பண்ணணும். இது முதல் கட்டளை. சீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளி செயலை ஓதி பிரவர்த்திப்பித்தல், திவ்ய பிரபந்தத்தை கத்துட்டு அதை ப்ராபகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திவ்ய தேசங்கள் சொல்லணும். அதுக்கு முடிஞ்சதான இந்த மாதிரி வழக்கேற்றத்துக்கு எண்ணெய், திரி, பெருமாளுக்கு வஸ்திரம், பெருமாள் கண்டருளத்துக்காக வேண்டியதான அந்த அமுதுபடி, பூ, புஷ்பம் இத்தியாதிகள்லாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கு யோகியத்தை இல்லைன்னா, சீபாஷ்யத்துக்கு முடியல, அருளை செய்யறதுக்கு முடியல, இந்த மாதிரி திவ்ய தேசத்துக்கெல்லாம் திவ்ய தேசம்னு போட்டிருக்கார், கோவில்னு போடல. உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கார். ராமானுஜத்தையே நிறைய அபிமான ஸ்தலங்கள்லாம் இருந்தது. ஆனா அவர் ஃபோக்கஸ் எங்கன்னு கேட்ட பெரியவாடெல்லாம் மெட்ராஸ் வந்தாங்க திருவல்லிக்கேணி போய் சேர்ப்பார். ஏன்னா அது திவ்ய தேசம். அங்க சேவிச்சுட்டு டைம் இருந்ததுன்னாக்க மற்றதெல்லாம் சேவிக்கும். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருந்தான கோவில்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராமினன்ஸ், அதெல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதாக. அடுத்தது 4வது என்னன்றதாக கேட்டால், துவயத்தை சொல்லணும், அர்த்தத்தோட துவய மந்திரத்தை சொல்லணும். அதுவும் முடியல. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உட்கார்ந்துக்கணும். அவர் நினைக்கணும், இவன் என்னை சேர்ந்தவன், இஸ் மை பாய் அப்படின்றதாக அவர் மனசுல நினைக்கணும்.
பையன்தான் அப்படின்னு சொல்லும்படியாக அதுவே போறோம் அப்படின்றது. இதுதான் ராமானுஜருடையதான திவ்யாக்ஞா. தினம் சாத்துமறையில என்ன சொல்லுங்க, ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். அதே மாதிரி சாத்துமறையும் நல்லா சொல்லணும்னு என் மனசுல நானே சொல்றது இல்லை. ஆனா என்ன அட்வைஸ் எதுக்குன்னு கேட்டா, ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்திரவாம் அனுதினம் சம்பதையா. ஸ்ரீரங்கத்தை ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் பெருமாளுக்கு என்னன்னா எல்லாம் நடக்கணும்ன்றதாக அந்த மாதிரி பிரார்த்திச்சுக்கிறது. ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டாங்க, மீதி எல்லா கோயிலும் அதுலயே அடைக்கணும். ஸ்ரீரங்கத்தை சொல்லிட்டாலே அத்தனை கோயிலும் அதுல அடைக்கணும்ன்றதான். கோவில் நல்லா நடக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் அப்படின்றதான அபிப்பிராயம். அதனால நாரணன் மாயே சம்சாரிகள் அறிய மாட்டார், பிரம்மாதிகள் அறிய மாட்டார், நித்தியசூரிகள் அறிய மாட்டார். வேற யாருன்னு தான் கேட்டார், ஆழ்வார்கள். அவளுக்கு நிச்சயமா தெரியும். மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்கு பெருமாளுடைய மாயை பற்றி தெரியுமா? தெரியாது. ஆழ்வாருக்கு கூட தெரியாதா அப்படின்றாங்க. ஏன் தெரியாதுன்னாங்க, ஆச்சாரியர்கள் சொல்றா, அவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க, கண்ணினும் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எத்திரம் பொருளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. ஐயோ, இந்த கிருஷ்ணன் குழந்தை பாவம், அதை கட்டி போட்டு உரல்ல அப்படி கட்டி வச்சுட்டாங்க. எதனால கட்டினார்னா, கண்ணினும் செலுத்தாம்பினால். மெல்லிசு கயிறு மெல்லிசா இருக்க அது ரொம்ப ஷார்ப்பா அது அறக்கும். அதுல கண்ணின் நுண் செலுத்தாம்பினால் அது முடிச்சு வேற போட்டுக்கிறார். எவ்ரி 2 inch ஒரு நாட்டு இருக்கும். முடிச்சிருந்ததுனாலும் உள்ளுக்குள்ள அழுத்தம் ரொம்ப கஷ்டமா. இந்த கயிற்றை போட்டு கட்டி உரல்ல கிருஷ்ணனை கட்டிட்டாலே கிருஷ்ணனும் கட்டப்பட்டாங்கன்னா, ஆழ்வார் 6 மாசம் கோமால இருந்தார். மோகித்து கிடப்பார்கள் ஆழ்வார்கள் அப்படின்றதாங்க. உயர்வர உயர்ந்த கூலத்தாழ்வான் காலக்ஷேபம் சொல்ல சொன்னாலும் பகவத் விஷயம். அப்போ ராமானுஜர் சொல்ல சொன்னார் கூலத்தாழ்வான் பகவத் விஷயம் காலக்ஷேபம் சொல்லும், திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லும். நான் கேட்கணும், நீர் சொல்லி, ஏன்னா உங்களுடையதான அனுபவம்ன்றது காதால கேட்டு உங்களுடையதான அந்த பேச்செல்லாம் கண்ணாலையும் பார்த்தாக்க ஆனந்தமா இருக்கும் அப்படின்றதான். எம்எஸ்ஏ இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, தனக்கு தெரிஞ்சவாளோ ஆத்துல இருக்கிற குழந்தைய நீ பாடு கேட்பாளு. அந்த மாதிரியாக பெருமானார்களுடைய ஜெகதாச்சாரியனாக இருந்தாலும் கூறத்தாழ்வான சொல்ல சொன்னார். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டு நீங்க வந்து அதை கேட்கறதுன்றதெல்லாம் எனக்கு ஒரு தேவை. இப்போ சொல்லிட்டாரு, ஓகே அவ்வளவுதான ப்ராப்ளம், நான் வரல, நீ போய் தனியா ஒரு இடத்துல சொல்லு அப்படின்னு. அப்ப ஓகே நான் சொல்றேன். நீங்க கீழே உட்காந்து கேட்கறதோ இல்ல மேடையிலேயே உட்காந்து கேட்கறதோ, நான் உங்க முன்னாடி பேசுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வரலப்பா, நீ ஒரு இடத்துல சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. கூடத்தாழ்வான்னு சொன்னார். அப்போ என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய சிஷ்யர் ஒருத்தரை அனுப்பிச்சாரா, நீ போய் கேட்டுட்டு வா, அவர் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் வந்து எனக்கு சொல்லு. கூடத்தாழ்வான் எல்லாம் காலக்ஷேபத்தில் சொன்னாரோ அதை வந்து எனக்கு சொல்லும். அப்படி நான் இன்டைரக்டா அனுபவிக்கிறேன். அந்த இவர் வந்தாரோ, அன்னைக்கு முடிஞ்சது, காலக்ஷேபம் முடிஞ்சது, உபன்யாசம் முடிஞ்சது. அந்த சிஷ்யர் வந்தார் ராமானுஜர் கிட்ட. என்ன நடந்தது இன்னைக்குன்னா, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். உயர்வர உயர்நலம் உடையவன் சொன்ன உடனே அந்த பெருமாள் இருக்காரு, அந்த கூரத்தாழ்வான் இருக்காரு, அவர் மயங்கி விட்டுருக்காரு. சமஸ்த கல்யாண குணத்தையும் உடையவன் பகவான் ஆழ்வார் சொல்றாரு. அந்த பெருமாளுக்கு கல்யாண குணம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த பெருமாள் இப்படி உயர்வில்லாததான எல்லை இல்லாததான கல்யாண குணங்களை உடையவன் நினைச்சிட்டு அதையே 10 தடவை சொன்னார். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அதனால என்னன்னு கேட்டா, கண்ணன் கட்டுப்பட்டான்னு கேட்டா மயங்கி விடுவா. இந்த மாதிரி பெருமாள் கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்டாக்க அனுபவிச்சாக்க மயங்கி விடுவா. அதனால அவர்களும் நாரணன் மாயையை அறிய மாட்டார்கள். நித்தியசூரிகள் அறிய மாட்டார்கள், பிரம்மாதிகள் அறிய மாட்டார்கள், சம்சாரிகள் அறிய மாட்டார்கள், ஆழ்வார்கள் அறிய மாட்டார்கள். யார் தான் அறிவார்? இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி இருக்கார், பெருமாள். பெருமாளுடைய மாயையை அறிவாரா அப்படின்றதான கேள்வி. அது சொல்ற பெருமாளுக்கும் பெருமாள் மாயை தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, கீதையில சொல்றார், நான் ராமனாகவும் நான் கிருஷ்ணனாகவும் நான் நிருசிம்மனாகவும் அவதரிச்சேன்னு. அதெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? திவ்யமா இருந்தது. சக்கரபொங்கல் எப்படி இருக்குன்னா திவ்யமா இருந்தது. இந்த மாதிரி திவ்யமா இருக்குன்னாக்க என்ன அர்த்தம்? அவர்
எக்ஸ்டசியில இருக்காருன்னு அர்த்தம். அதனால பெருமாளுக்கும் அவரை பற்றி தெரியாது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோபேற்றி, அவரே சொல்றார் என்னுடையதான அவதாரம் எல்லாம் இருக்க இதெல்லாம் ரொம்ப திவ்யமானது, இது யாருக்கு தெரியுமோ அவரேவா சொல்லுவான். அப்படி என்னன்னு கேட்டா அவரே அதுல இன்வெஸ்ட் ஆயிட்டார். அதனால அவருக்கும் அவருடையதான மாயை தெரியாது. அப்ப என்னன்னா தெய்வீ கேஷா குணமயி மம மாயா துரத்தையா, பெருமாள் சொல்ற இந்த பிரகதின்றது இருக்கு அது என்னுடையதான மாயைக்குதாக அது பேரு. அதை தாண்டவே முடியாது. தாண்டவே முடியாதுன்னா அதை பத்தி எதுக்கு பேசணும்னா மாமேவையே பிரபத்தியத்தே மாயாமேதாம் தரத்துதே, யார் என்னை சரணமாக பற்றுகிறார்களோ அவர்கள் தான் இந்த பிரகதியை தாண்ட முடியும், மாயையை தாண்ட முடியும். அதுக்கப்புறம் சொல்ற 4 பேர் என்ன சரணாகதி பண்ண மாட்டாங்க. நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகத ஞானாக ஆசுரியம் பாவமாசித்தாக 4 விதமான பக்தர்கள் சொன்னார். ஆத்தோ ஜிக்யாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபன், 4 விதமான இந்த மாதிரி சரணாகதி பண்ணாதவர்கள் யார் என்பதாக 4 பேரையும் சொன்னார். அதனால பெருமாளுடைய மாயை யாரும் அறிய முடியாது. அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, நாரதருக்கு பெருமாள் நாமத்தை சொல்றதுல நம்மளை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்பதாக அவர் ரொம்ப கர்வப்பட்டார். பெருமாள் என்ன பண்ணாரு கேட்டார், நாரதா என்ன மாட்டோம், நாராயணா மாதவா கொடுத்தா உன் நாமத்தை சொல்றதுல எனக்கு ஈக்குவல் வேர்ல்டுல ஜெகத்துல யாருமே கிடையாது. அப்படியா? நான் என்ன நினைச்சேன், அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது இன்னைக்கு, அந்த ஊர்ல ஒரு கிராமத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் கோபாலன் பேரு, அவன் ரொம்ப நிறைய சொல்றான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அப்படியா? சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். நாரதர் அந்த வீட்டுக்கு போனார். அவர் ஒரு கிராமத்துல இருக்கிற விவசாயி. காத்தால எழுந்திருக்கச்சே பகவான் நாமாவை சொல்வார், ஹரிநாமத்தை சொல்வார். அவர் போய் விவசாயம்லாம் பார்ப்பார், வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி தூங்க போச்சே மாதவாய நமகான்னு சொல்லுவார். இவரையா போய் பெருமாள் என்னோட பெரியவர்னு சொல்றார். திரும்பி பெருமாள் கிட்ட போய் அவர் சொன்னாராம். அப்போ பெருமாள் சொன்னாராம், அவரை விட்டு போய் சொல்றியே, காத்தால ஒரு தடவை சொல்றார், சாயங்காலம் ஒரு தடவை சொல்றார், இவரை போய் சொல்றீங்கன்னா இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி நீ இந்த டெஸ்ட் பாரு, இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி ஒரு சொம்பு நிறைய எண்ணெயை கொடுத்து இந்த உலகத்தை சுத்திட்டு வாழ்ந்ததா. அப்ப ஒரு சொட்டு கிட்ட சிந்தக்கூடாது, சிந்தினா தோத்து போயிட்டேன்றதாக பெருமாள். நாரதர் அந்த எண்ணெயை எடுத்துட்டு சொம்பை எடுத்துட்டு உலகத்தெல்லாம் சுத்திட்டு பெருமாள் வைகுண்டத்துக்கு வந்து ஒரு சொட்டு கூட ஸ்பில் ஆகல, கரெக்டா வந்து எவ்வளவு தடவை என் பேரை சொன்னேன், அது என்ன கீழே சிந்தாம இருக்கணும்னு நான் கவனமா இருந்துச்சு, உன் பேரை எப்படி சொல்லுவேன் பெருமாளேன்னா. இதுக்கே எப்படின்னா அவன் சம்சாரத்துல இருக்கான், எவ்வளவு கஷ்டப்படுறான், விவசாயம் குடும்பம் இருக்கு, அவன் காத்தால ஒரு தடவை சொன்னான், சாயங்காலம் அவன் தான் கிரேட் இப்படிதான் சொல்லி நாரதனுடையதான கருத்தையும் அப்படி பெருமாள் அது போக்கினார். இதெல்லாம் என்ன அபிநயம், கருடன் கர்வப்பட்டார், கருடன் அபிஜாகப்பட்டார் வரும். எம்பெருமானார் என்ன சொன்னார், திருக்கோணத்திட்ட போய் நான் வந்திருக்கேன் அப்படின்றதா 18 தடவை இதே சொன்னார். என்னடா நம்ம இதையே சொல்றோம், அவர் நான் செத்தப்புறம் வாங்க சொல்றேன், இது இன்னும் சம்திங் ராங், இதை பத்தி கேட்டு இது பண்ணுவார்கள், என்கொயரி பண்ணுவார்கள். 18 தடவை நான் வந்திருக்கேன், நான் செத்தப்புறம் வாழ்ந்தாராம். இவர் உடனே அவர் செத்தப்புறம் எப்படி வருது, உண்மை புரியலையேன்னு இவர் திரும்பி வந்துட்டார். இந்த இது எதுக்குன்னு கேட்டார். ராமானுஜர் பேரை சொல்லி சொன்னால்தான் நான் எனதுன்றதான விஷயம் கூடாது, அபிமான பங்கமாக இருக்கணும்ன்றதுக்காக அவரை வச்சுன்னு சொல்றார். அது நடந்ததோ நடந்ததுன்னே வச்சுக்கோங்க, மெசேஜ் தான் மோர் இருக்கும். இந்த ஐதிஹ்யங்கள்லாம் சொல்லும், குரு பரம்பரையில் வரதான விஷயங்கள்ல ரொம்ப டீப்பா அதில் போய் நம்ம என்கொயர் பண்ணி அதை டிபேட் பண்ணணும், அதுல என்ன மெசேஜ் அப்படின்றதாங்க அதை பார்க்கணும் அப்படின்றதாங்க. இது ஒரே பேரை ஒரே விஷயமே 2 டிஃபரெண்ட் நேம்ல வரும், அது இல்லை, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த மெசேஜ் என்ன வருது அந்த இதுல. அதனால அபிமான பங்கமாய் வந்து நீன் பள்ளிக்கட்டின் கீழே புஷ்பக விமானத்துல ராமன் சீதை எல்லாரும் வர, பாதகங்கள் எல்லாரும் வர, அயோத்திக்கு வர, லங்கையில இருந்து பேக் டு அயோத்தி. அப்படி வரைச்சே அகஸ்தியருடையதான ஆசிரமம் வந்தது, அங்க இறங்க போறார், சேர்ச்சுக்கு போறான் ஒரு பிட்டு. அப்போ இறங்கச்சே ராமன் சீதையை பார்த்து சொன்னாரா,
அகஸ்தியருடையதான பத்தினி லோபாமுத்ரா அவர்கிட்ட போய் எங்க ஆத்துக்கார் ராமன் சமுத்திரத்துல பிரிட்ஜ் கட்டினார், இஸ் சோ கிரேட் அப்படின்லாம் போய் சொல்லாத. ஏன் அப்படின்னா அகஸ்தியர் இருக்காரு, லோபாமுத்ராவுடையதான பக்தா, அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆச்சமனத்துல சமுத்திரத்தையே குடிச்சுட்டாரு. அதனால அவர்கிட்ட போய் இதெல்லாம் பிரிட்ஜ் கட்டினேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால என்னன்னா அபிமானம், நம்மளோட பெரியமா எவ்வளவோ பேர் இருக்காருன்றதாக அதெல்லாம் அபிமானபந்தமாய் வந்து நின்பல். இது சொல்றாரு திருநாராயணபுரம்ன்றதான பாசுரம் இருக்கு திருவாயூர். நம்மளுக்கு 4 கஷேத்திரங்கள், அதை நினைக்கணும். ஸ்ரீரங்க மங்களம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேனம், ஸ்ரீ ஹஸ்தசைல சிகரோஸ்வர பாரிஜாதம், ஸ்ரீசன் சமாதி சிரசா இசையில தீபம்ன்றதாக சொல்லி கோவில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் அப்படின்றதாக. அதுல திருநாராயணபுரத்துக்கு சாட்சாத்தா பாசுரம் இல்லைன்னு சொல்லுவா. எம்பெருமானார் என்ன பண்ணாரா, இந்த இது புறநாயகம் வாய்ந்ததான திருவாய்மொழிய மேற்கோட்டைக்கு அவர் சமர்ப்பிச்சார் அப்படின்றதாக. அதனால அதுவும் திவ்ய தேசம் தான். வேத திவ்ய தேசம் எல்லா ஆச்சாரியர்களும் போய் அங்கதான் இருந்தார். அந்த பெருமாள் கிட்ட தான் எல்லா கைங்கரியமும் பண்ணி தேசிகனும் அங்கதான் இருந்தார். ஆளுநர் சுவாமி அவதாரம் அங்கதான், எம்பெருமானார் 10 வருஷம் போல அங்கதான் இருந்தார். அவர் தான் அந்த கோவில்லாம் கட்டினார். அந்த செல்லப்பிள்ளையும் டெல்லியிலேருந்து ரெட்ரீவ் பண்ணி வந்தார். அதனால அந்த பெருமாளுக்கு சமமாக அது திவ்ய தேசம் தான். அந்த 4 பேரையும் நினைக்கணும் அப்படின்றதான அந்த ஒருநாயகம் வாய்ந்ததான அந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார், அவ ஒருநாயகமாய் கூட உறவுடன் ஆண்டவர் என்டையர் எர்த்தைய ரூல் பண்றார். இந்த அலெக்சாண்டர், நெப்போலியன், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய எம்பரர்ஸ்லாம் சொல்லிருக்கணும். அப்படி அவெல்லாம் என்டையர் ரூல் பண்ணாலும் கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டா, அவனோட பவர்ஃபுல்லா ஒருத்தவங்க வந்து அவனை டிஃபீட் பண்ணிடுவான். டிஃபீட் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டா, கில் பண்ணுவான். தப்பிக்கிறதுக்காக எங்க போவார்னா காட்டுக்கு போவான். காட்டுக்கு போய் ஒளிஞ்சுட்டு இருப்பான். இருட்டில் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மரத்துக்குள்ள எல்லாம் போய் புதர்ல ஒளிஞ்சுட்டு இருப்பான். சாப்பிடணுமே, என்ன பண்ணணும்னு கேட்டார். அப்போ அந்த சாப்பிட்றதுக்காக ராத்திரி பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு வருவாங்க. ராத்திரி வேலையில் வருவான். 8 மணிக்கு 9 மணிக்கு மேல வந்து என்ன பண்ணுவான்னா ராத்திரிச்சா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கருப்பு போர்வை காலத்திலாம் வரும், கருப்பு பெட்ஷீட்டு, அதை போத்தின்னு வருவான். அப்ப தெரியக்கூடாது இருக்குல்ல, தலையெல்லாம் வேற முடிட்டு வருவான். கையில ஒரு மண் பானையை எடுத்துன்னு வருவான். அதுல வாங்கிக்கிறதுக்காக ஏதாவது சாதம் வச்சிருந்தாங்க வாங்கிக்கலாம்னு வருவான். அப்படி வரைச்ச இருக்குல்ல என்னன்னா ரோட் லைட் கிடையாது. அப்போ அங்க ஒரு பிளாக் டாக் ரோட்ல படுத்துருந்துருக்கோம் வர வழியில, அதை மிச்சிடணும். பை மிஸ்டேக் மிச்சிடணும். மிச்சா என்ன ஆகும்னா அது உடனே இவங்களுடையதான காலம் கழிக்கிறது. காலம் கழிச்சா என்ன ஆகும்னா பலியில மாம்பா அந்த கையில இருக்கிறதான ஓட்டு பானைய கீழே போடணும். அது உடஞ்சு போயிடும். இருந்தது சாதம் வாங்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அது ஒண்ணுதான். அதுவும் கீழே எடுத்து உடஞ்சு இருக்குது. அதோட போனா பரவாயில்லையா? அப்ப அந்த வலியில அம்மான்னு சொன்னாங்க, கையெல்லாம் இதுவாகி இந்த பிளாக் பெட்ஷீட் என்ன கீழே விழுந்துரும். சத்தம் வேற கேட்கறதா, எல்லாரும் வெளியில வந்து லைட் அடிச்சு காமிப்பா. யாரு யாரு யாரு, ஓ நம்ம பழைய ராஜாடா என்ன. அதனால என்னன்னாங்க, எப்பேற்பட்ட ஒரு நாயகமாயோட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கலந்த கால சிதகியமான திருநாடுகான இன்மையிலே நிச்சயதாரத்துள்ள திருநாரணத்தால் காலம் வரை சிந்தித்து வைக்கிறேன். அதனால மேற்கோட்டையில் இருக்கிறதான பெருமாளுடைய திருவடிகளையே எப்பவும் நினைக்கும் அப்படின்றதான. அதனால அபிமானம் கூடாதுன்றதாக அதுல இருக்கு. என் பள்ளிக்கட்டில் கீழே ஒரு 5 minutes விபீஷணன்லாம் வந்த குலசேகர ஆழ்வார் சொல்றார். இது சொல்றாரு, தம்பமடையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவப்புடையன் ஆவேனே அப்படின்றதான். அவெல்லாம் வந்து உன் படுகை கீழே எப்படி கூட்டமானாலும் அந்த மாதிரியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதான். இவனும் வந்தான், துரியோதனும் வந்தான், அர்ஜுனனும் வந்தான், ஹெல்ப் பண்ணன்னு சொன்னான். எங்க வந்தார், நம்ம பெருமாள் படுத்துக்கிற மாதிரி அந்த இவர் சஞ்சயன் வச்சையும் நான் உடனே என்ன பண்ணாங்க, 1 நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் சத்யபாமா, அர்ஜுனன், திரௌபதி 4 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரீசெண்டு அப்படி சர்க்கிளா படுத்துக்கிற மாதிரி படுத்துட்டார். இப்ப போய் சொல்லு வரலாம்னு சொல்லு சஞ்சயன். சஞ்சயன் வந்து பாக்குறாரு,
இவ்வளோ அந்யோன்யமா இன்டிமேட்டா இருக்காரு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படின்னா அவர் அப்படியே திரும்பி போயிட்டார். பேசவே இல்லை. மெசேஜ் கிடைச்சது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதி துருவா நீதிர் மதிமமான்றதாக போய் சொல்றாரு. பாப்பா அவள்லாம் இவ்வளோ அந்யோன்யமா இருக்கா, அதனால உனக்கு ஜெயம்ன்றதே கிடைக்காது. எங்க அர்ஜுனனும் எங்க கிருஷ்ணனும் இருக்காலும் அங்கதான் ஜெயம், அங்கதான் எல்லாம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும்ன்றதான். அதனால நீ கொஞ்சம் திருதராஷ்டிரனுக்கு போய் சொல்றாரு, நீ பார்த்து ஒரு பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண. அப்படி இந்த இவெல்லாம் துரியோதனனும் அர்ஜுனனும் ஹெல்ப்புக்காக போறான். கிருஷ்ணன் அப்படியும் படுத்துக்கிறார். படுத்துட்டார். நீ பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல். துரியோதனன் ஃபர்ஸ்ட் வரான். ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அது கால் கிட்ட போட்டுருந்தது. அதை உடனே இழுத்து கிருஷ்ணன் தலைமாட்டு பக்கம் அந்த சேர் போட்டு அதில் உட்காந்து இவன் கால் மேல கால் போட்டு உட்காந்தான். அர்ஜுனன் வந்தான், திருவடி கீழே தரையில உட்காந்தான். எழுந்திருக்கச்சே என்னன்னு கேட்டா, பெருமாள் முதல்ல திருவடி பக்கம் தானே பார்வை படும், அங்க இரண்டும் கொண்டு கேள்மையில் நோக்குது ஏழு கேள்மையில் சாபம்னு அந்த விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனன் மேல விழுந்தது. என்னப்பா மாதிரி யுத்தத்துக்கு சகாயம் வேணும் அப்படின்றதாக, அதுக்கு என்ன வரேன்றதாக. அப்போ துரியோதனன் நான் வந்திருக்கேன், என்னை விட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் என்பதாக அவன் சொல்றான். என்னுடைய ஆர்மி வேணுமா, இல்லைன்னாக்கா நான் நிராயுத பாணியாக வருவேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் வேணுமா, நீ சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு ஆஃபர் தரேன்றதாக. உன்னோட ஆர்மி அனுப்ப போறோம், வெறுங்கையில் நீ வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றதாக துரியோதனன் அவன் செலக்ட் பண்றான். அபிமானம் ஆர்மி எடுத்துருந்தானே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்றதாக அவன். அப்படி அது மாதிரி பரதன் ராமனை விட்டு அவ மாமாவத்துக்கு போய் 10 வருஷம் இருந்தான். சீதா கல்யாணம் ஆகி 1 வருஷம் இங்க இருந்தார், பரதன் இருந்தார். அந்த கேகே ராஜனுடையதான பிள்ளை அந்த இது இருக்காலும் கைகேயினுடையதான பிரதர் யுத்தாஜித், அவன் வந்து பரதனை தங்காவில் அழைச்சிட்டு போனோம்னு 1 இயர் அயோத்தியில வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் தசரதர் சொன்னார் ஓகே நீ பரதனை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போனா அங்க 10 வருஷம் இருந்தான் பரதன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இங்க வந்தா அதுக்குள்ள எல்லாம் சீன் மாறி போச்சு, பெருமாள் காட்டுக்கு போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம் கேட்டா, நான் போய் கட்டாயம் அண்ணாவை அழைச்சிட்டு வந்துருவேன்றதாங்க போச்சே. என்னன்னு அந்த மாமா வீட்டுல இருந்து தாத்தா வீட்டுல இருந்து மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் வீட்டுல இருந்து திரும்பி வந்தாக்க கௌசல்யன் கைகேயினுடையதான அரண்மனைக்கு போறான். அப்ப கைகேயி என்ன சொல்றா, ஓ ராஜா பாப்பா அப்படின்றான். அவனுக்கு அப்படியே தூக்கி வர, அப்பா சக்கரவர்த்தி இருக்க, அண்ணா இருக்க, இவ்வளவு எல்லாரையும் மட்டும் நம்மளை பார்த்து ராஜாங்கிறாளே அப்படின்னு பெரிய பயம் அப்படின்றாங்க. அந்த கஷ்டம் அவனுக்கு வந்துதான். அது மாத்திரம் இல்லை, இது போறான் சைன்யத்தெல்லாம் அழைச்சிட்டு வசிஷ்டர்லாம் அழைச்சிட்டு காட்டுக்கு போய் ராமனை திருப்பி அழைச்சிட்டு வரலாம் போனா, முதல்ல குஹன் இருக்கிற இடத்துக்கு போறார். பெருமாளுக்கு ஏதாவது நேற்று ராத்திரி படுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி குஹன் இதெல்லாம் சொன்னான். அப்போ குஹன் கேட்கிறான், என்னப்பா நீ வந்து நல்ல எண்ணத்துல தானே வந்திருக்க, என்ன ஆர்மியோடலாம் வந்திருக்க, ராமனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தியா அப்படின்னு குஹன் கேட்கிறான். பரதனுக்கு இவ்வளவு டார்ச்சரா இருக்கும் மனசுல. இதுதான் ஆச்சு, 2 ஆச்சு. அம்மா ராஜா கூட குஹன் இப்படி சொல்றான். அடுத்தது பரத்வாஜ ஆசிரமம் போற வழியில வருது. அவர் கூப்பிட்டார், இங்க சைன்யத்துக்கு எல்லாம் இங்க டின்னர் ஏற்பாடு பண்ற என்னுடைய சமூகத்தினால, ஆமா நீ என்ன நினைச்சுன்னு வந்திருக்க, ராமனை சேஸ் பண்ணின்னு வந்திருக்கியா, அவங்க ஏதாவது கெடுதல் பண்ணலாம்னு நினைச்சுன்னு வந்திருக்கியான்னு பரத்வாஜர் கேட்கிறார். பிரம்ம ரிஷி தபஸ்னால பெரிய லட்சக்கணக்கான பேருக்கு டின்னர்லாம் வரவழைக்கிறவர் ஞான திருஷ்டி இருக்காரா, பரதன் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா வாயை திறந்து கேட்கிற, நீ என்ன ராமனை ஏதாவது பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கியா காட்டுக்கு, குடிச்சு போயிட்டான்னு பரதன். ஏன் இப்படி எல்லாம் ஆச்சுன்னா, 10 வருஷம் ராமனை விட்டு பிரிஞ்சு தாதாவாசல போய் இருந்தான். லட்சுமணன் என்னன்னு கேட்டா, ராமனுடைய தலைகாணிலேயே நின்றுட்டான், ராமன் தலைமாட்டிலேயே நின்றுட்டான். அவனை யாரான்னு ஏதாவது சொன்னால, லட்சுமணா நீ ராஜாவா இருக்கியா, ராமனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணலாம்னு நினைச்சிருக்கியா யாரான்னு கேட்டார். என்னன்னு கேட்டா, பெருமாளோட கூடவே இருந்துட்டாங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பிரிஞ்சு இருந்தான் பரதன், இந்த மாதிரியான பேச்செல்லாம் கேட்க முடியாம ஆச்சு. அதனால நாங்க என்ன அபிமான பங்கமாய் நீ பள்ளி கட்டி கீழே வந்து தலை செய்தோம் அப்படின்னு பெருமாள் சொன்னார். என்ன வேணும்னு
என்றுதான் கேட்டார். இங்கிலிவாய் செய்த தாமரை பூப்புகளே செங்கன் இருக்கிறதே எம்மேல் விழியாகும் அப்படின்றதான் சொல்லி ஒன்றும் இல்லை. ஒருபாடே உன்னுடையதான் முதல் கட்டாட்சம் எங்க பேர்ல விழணும். எப்படி இருக்கணும்னு கேட்டா, சரி நான் எழுந்து பார்க்கிறேன் அப்படின்னு கண்ணை முடிச்சு பார்த்துறாரு. ஏன் அப்படின்னா, நீ முடிச்சு பார்த்தேன்னாங்க ரொம்ப நாளா உன்னுடையதான பார்வை கிடைக்காம நாங்கெல்லாம் விரகத்துல இருக்கோம். உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சிருந்தா இந்த ஊர்ல இத்தனை நாளா. அதனால அந்த பட்னியில இருந்ததான எங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய டின்னர் போட்டாக்க அந்த வயர்லாம் அப்செட் ஆகிடும். ஒத்துக்காது. இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறவெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிக்கிறாரு. லெமன் ஜூஸ் ஃபர்ஸ்ட், கிராஜுவலாக அப்புறம் ஃபுட் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணுன்றது ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒன்றை பிரிஞ்சு எவ்வளோ நாளாக நாங்கள் பட்னியாக இருக்கோம் கிரகத்தில். கிருஷ்ணா திடீர்னு ஃபுல் கண்ணையும் திறந்து எங்களை பார்க்காத எங்களால் தாங்க முடியாது. சரி கண்ணை மூடிக்கிட்டுமாண்ணா, அதுவும் வேண்டாம். கண்ணை மூடிட்டாலே என்ன பிரயோஜனம்? உன் கண்களாலே எங்களை நோக்க வேண்டும். என்ன பண்ணணும்னு கேட்டா, இங்கினிவாய் செய்த தாமரை பூப்புவோது. இந்த மாட்டு கழுத்துல இருக்கிறதான மணி எல்லாம் எப்படி அதனுடைய வாய் இருக்குமோ கொஞ்சமா திறந்து இருக்கும். அந்த மாதிரியான உன்னுடைய கண்ணானது கொஞ்சமாக திறந்திருக்க வேண்டும். ஏன் கொஞ்சமா திறந்திருக்கணும்? பெருமாள் முழுக்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரான்னு கேட்டா, நம்மளுடையதான ஜீவர்களுடையதான பாபத்தெல்லாம் பார்த்தாக்க கண்ணை முடிப்பாராம். விராட்டியினுடையதான சம்பந்தம் இருக்கிறதுனால கொனாபுரத்துன்னு கண்ணை திறப்பாராம். பெருமாள் ஹைலி இண்டிபெண்டன்ட், அதனால கண்ணை முடிப்பாராம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு கருணையும் இருக்கிறதுனால கோனாபுரத்துன்னு கண்ணை திறப்பார். இப்படி மூடுறதும் திறக்கிறதும் பண்றதுனால ஆஃப் ஓப்பனா இருக்கும். அது அந்த மாதிரி இங்கை வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கன் தெரிந்திருந்தே எம்மேல் வழியாகோ திங்களும் ஆதித்யனும் எழுத்தாகோ. அந்த செங்கன்னால என்ன பார்த்தா என்ன ஆகும்னா, காளிங்கன்றதாக எம்மையினுடையதான நடுவில் இருக்கிறதான அந்த காளிங்கன்னால அந்த ரிவர்லாம் விஷமா இருந்தது. அதை சாப்பிட்டதான பசங்களும் பசுக்களும் அது மாண்டு போச்சு. நீ என்ன பண்ணான்னு கேட்டா, அதெல்லாத்தையும் உன் கண்ணால பார்த்த எல்லாத்துக்கும் உயிர் வந்துருக்கு. அந்த மாதிரியாக எங்களை பாரு அப்படின்றதான் சொல்லி எம்மேல் விழியாகோ திங்களும் ஆதித்யனும் எழுத்தாகோன்றதாக சொல்லி சூரிய சந்திரங்களை போல இருக்கிறதான அந்த கண்களை கொண்டு சூரியன்றதான சொல்லி எதிரிகளுக்கெல்லாம் தாபத்தை கொடுக்கக்கூடியவன், பக்தர்களுக்கெல்லாம் அந்த அனுகிரகத்தை பண்ணக்கூடியதான சந்திரனை போல பொழிந்ததான பார்வையோடு கூட இது எப்படி நடக்கும்னு பட்டர் ஆச்சாரியன் கிட்ட ஒருத்தர் கேட்டார். அதுக்கு என்ன ஒன்றும் இல்லை, சிங்கமும் யானையும் சண்டை போட்டுன்னா சிங்கம் யானையோட சண்டை போட்டு இருக்கும், அதே சமயத்தில் தன் குட்டிக்கும் பால் கொடுத்து இருக்கும். அதே தான் அப்படின்றத சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கின்றதாக ஆழ்வார் நிசமாவதாரத்தை பற்றி சொல்றார். இரண்யகசிபு பேர்ல இருக்கிறதான கோபம் உக்கிரமா இருக்கு. நிசமம் ஒட்டிக்கு பக்கத்திலே பிரகலாத் வாடா வந்த பாபா நீனா அடுத்த ராஜா பர்மனண்டா அப்படின்றதாக சொல்லி அவனையும் பிளஸ் பண்றார். அப்படிப்பட்டதான அந்த கோபத்தோடும் பக்தனிடத்திலே குளிர்ச்சியாக அனுகிரகம் பண்ணணும்ன்றதாக சொல்லி அங்கே நிகழ்ந்தவங்க வந்து எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழுத்தேரோர் பாவாய். சாபம் என்ன சாபம்னா, 4-5 சாபம் புராணங்கள் எல்லாம் சொல்றது. அது என்னன்னு கேட்டாக்க, பிரம்மாவினுடைய சாபம் மார்புல இருக்கிறதான வேர்வையினாலே போச்சு. பிரம்மா தலைய ருத்ரன் கிழித்தார். அதனால அந்த கையில ஒட்டிக்கிட்டோம்னு பிரம்மா சாபம் கொடுத்தார். அது எங்க போகும்னா, பத்ரிகாசிரமத்துல போய் பெருமாள் தன்னுடைய திருமார்புல இருக்கிறதான வேர்வையா போட்டார். அது சரியாச்சு, அந்த கையை விட்டு அது போச்சுன்றதாக பிரம்மாவினுடையதான சாபம் மார்பில் வியர்வாலே போச்சு. துர்வாசருடையதான சாபம் மார்பில் இருப்பவளாலே போச்சு. மகாலட்சுமி திருமார்புல இருக்கார். துர்வாசர் இந்திரனுக்குன்னு ஒரு மாலையை கொண்டு வந்தார். மகாலட்சுமி கிட்ட இருந்து கிடைச்சதான ஒரு புஷ்ப மாலை. அது நம்ம வச்சுக்கிறத விட தேவேந்திரனுக்கு கொடுக்கலாம்னு தேவேந்திரன் இந்த ஐராவதத்தின் பேர்ல யானை மேல வந்துடும். அப்போ என்ன ஆச்சுன்னாங்க, இந்த புஷ்ப மாலையை கொடுத்தா யானை வாங்கி அது இந்திரன் கிட்ட, இந்திரன் அதை யானை கழுத்துல தலையில போட்டான். தனக்கு போட்டுக்காம அந்த யானை துதிக்கையால அந்த மாலையை எடுத்து காலை கீழே போட்டு காலால் இருந்துச்சு. குருவாசர் முன்னாடியே இதெல்லாம் நடக்குது. குருவாசர் சாபம் கொடுத்தாருனாங்க அவர் என்னவோ பொல்லாதவர்னு நினைச்சிட்டு இவன் இவ்வளவு பண்ணிருக்கான். தாயார் பிரசாதத்தை உனக்குன்னு கொண்டு வந்திருக்கேன் இவ்வளவு தூரம், அது கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் அது கண்ணில் ஒட்டிட்டு கழுத்துல போட்டுட்டு இல்லை தலையால அப்படி வச்சுட்டு அதில் அப்படி மாட்டி வைக்க வேண்டாமா. இந்த மாதிரி யானை கழுத்துல போட்டு யானை கீழே போட்டு அது காலால் நிற்கிறது. உனக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் போகட்டும் இந்திரா எல்லாம் போச்சு.
அப்ப என்ன ஆச்சுன்னா பார்க்கடலை கிடைச்சி மகாலட்சுமி அதுலேருந்து அவதாரம் பண்ணி பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிக்க நடந்து போச்சு, மாலை எடுத்து நடந்து போச்சு, வரிசையா எல்லாரும் நின்றுட்டாலும் எல்லாரையும் கடைக்கண்ணால பார்த்தா. அப்படின்றதாக அந்த கடைக்கண்ணால் பார்த்ததுனால் மார்பில் இருப்பவள் பார்வையாலே அந்த துர்வாசர் மீதான சாபம் நீங்கியது அப்படின்றதாக. கௌதமர் அகலிகைக்கு கல்லா போன்றதாக சாபம் கொடுத்தார். அது என்னன்னா காலில் கொடியாலே போச்சு. பெருமாள் காலில் திருவடியில இருக்கிறதான அந்த துவள்கள் அது பட்டத்தினாலே அகலிகை சாபமானது போச்சு. தட்சன் மீதான சாபம், சந்திரனுக்கு தட்ச பிரஜாபதி சாபம் கொடுத்தார். அவன் என்ன பண்ணா 27 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ரோஹிணி கிட்டேயே ரொம்ப பிரீதியா இருந்தான். அதனால மற்றவாழ்லாம் தட்சன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு இதுவாகட்டும், இந்த வேக்சின் அண்ட் பேனிங்கிறதாக அவனுக்கு ஆகட்டும், க்ஷயரோகம் அப்படின்றதாக அவன் சாப்பிடும். அப்போ அவனுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டார். ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணின்னு தாயார் சனத்தை கேட்காம அதுல ஒரு முழுக்காலே போச்சு. அதனால பிரம்மாவின் சாபம் மார்பில் வியற்பாலே போச்சு, துர்வாசனுடைய சாபம் மார்பில் இருப்பவளாலே போச்சு, அகலிகை சாபம் கால் துவளாலே போச்சு, இது தட்சனுடைய சாபம் நீரில் ஒரு முழுக்காலே போச்சு. எங்கள் மேல் சாபம் போறதுக்கு இது அத்தனையும் வேணும். அதனால பெருமாளை என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் முடியாது, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேரோ என்பாவா என்றான்னு சொல்லி அந்த பெருமாளிடத்திலே நீ எழுந்திருக்க வேண்டும். எங்கள் பேர்ல இருக்கிறதான பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தடங்களா இருக்கிறதான பாவங்கள்லாம் போகணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதான விஸ்வரூப சேவையாக இதை பிரார்த்திக்கிறார்கள். ஸ்ரீரங்க பூர்வ சக்தி திதீசா பதாசிரயம் ஸ்ரீவத்ச வம்சத்திலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः ஸ்ரீமத் யாமுனே நமः சகமத மணிநீலா தாத்கல்ஹாரஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துः அலக வினிஹிதாபிஹி ஸ்ரக்விராகிருத்தநாதா விலசத்து ரிஷிகோலா பிரசித்தாத்மஜானः ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்யமங்கலம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलाशासनपरैः मठाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैः आचार्यैः सत्ततायास्तु मङ्गलं. कवितार्किक सिंहाय कल्याण मनसारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरवे नमः.